வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஓடாதே கருப்பு. இது ஒரு அமானுஷ்ய வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. மழை பெய்து கொண்டு இருந்தது. கேரளம் பார்த்திராத மிக அதிகபட்ச மழை. மலைநாடை கரைந்து கடலில் போய் கலந்து விடுமோ என்று நினைக்க தூண்டும் மழை. எங்கு பார்த்தாலும் நீர்க்காடாக இருக்கிறது. புழாக்கள் நிரம்பி வழிந்து கடலை தேடும் ஆவேசத்தில் இருக்க, கொச்சி படகில் தனியாராக அமர்ந்து தூண்டில் போட்டு குறவை மீன்களாக பிடிக்க பார்ப்போர் எல்லாம் தம் தம் வீட்டு திணையில் அமர்ந்து கொண்டு ஏக்கத்துடன் கொட்டு மழையை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதிலும் வயநாட்டு சம்பாகினி மலைப்பகுதி அந்த ருத்திர மழையால் மொத்தமாக பாதிக்கப்பட்டு இருந்தது. பலாவும் மிளகும் பார்க்குமிடமெல்லாம் தெரியும் மலை அது. எங்கும் விளையாத மனோரஞ்சித மலர்ச்செடிகள் அடுக்கி ஒன்றாக விளைந்திருக்கும் மலையும் கூட. மலர்களில் அந்த மனோரஞ்சிதத்துக்கு மட்டும் விசேஷ அந்தஸ்து உண்டு. தொட்டால் விரல் மணக்கும். பறித்து போடும் பூக்குடலில் கூட மனம் அகலாது பல நாள் கிடக்கும். அதிலும் ஆயிரக்கணக்கில் மனோரஞ்சிதம் பறித்து அதை பூக்குடலில் போட்டு ஈரத்துணி போட்டு மூடி வைக்க அந்த பிராந்தியமே மயக்கத்தில் இருக்கும். இந்த மலர்களுக்கு நாகம் மயங்குகின்ற மாதிரி யாரும் மயங்க மாட்டார்கள். விரிந்த படத்தை சுருக்காமல் அப்படியே மலர்ச்செடி மேல் போர்வை போல் படுத்து கிடக்கும். இதனாலேயே சம்பாகினி மலைப்பரப்பில் பாம்பு இருப்பது தெரியாமல் அந்த மலர்ச்செடி மேல் கை வைத்துவிட்டு அதன் கடிப்பட்டு இறந்து போகின்றனர் பல பேர். பலருக்கு சம்பாகினி என்றாலே ஒரு வகை பயம் கட்டும். அழகிய வளமான மலைப்பகுதி தான், பலா வாழை கொழித்து குவிக்கும் பூமி தான். ஆனாலும் பயம் கட்டும். காரணம் பாம்புகள் மட்டுமல்ல, சுதாமன் நம்பூதிரியும் கூட. ஆம், சுதாமன் நம்பூதிரியின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது சம்பாகினி மலையே. நம்பூதிரி ஒரு வரப்பிரசாதி. எத்தனை வயதாகிறது என்றே கண்டுபிடிக்க முடியாத தோற்றப்பொழிவு கொண்டவன் சுதாமன் நம்பூதிரி. கட்டுமஸ்தான தேகம், துளிக்கூட நரைக்காத தோளில் புரளும் கூந்தல், அதை வளைத்து கட்டியிருக்கும் விதத்தில் தலைமேல் ஒரு மலை இருப்பது போல தெரியும். நெற்றியில் முதிர்ந்த சந்தனக்கட்டையின் அரைத்த ஈர சந்தன பொட்டு, பொட்டின் நடுவில் உற்று பார்த்தால் மட்டுமே தெரியும் விதத்தில் துளி செந்தூரம். நெற்றி வகிட்டு பரப்பில் தீர்ந்து கிடக்கும் மந்திரமை, தலைக்கட்டில் தவறாமல் இருக்கும் ஒற்றை மனோரஞ்சித மலர். நம்பூதிரி பக்கம் வரும்பொழுதே வாசம் கமகமக்கும். நல்ல ஆகிருதியான உயரம், அதில் திறந்த மார்பில் புரளும் ருத்துராட்ச மாலைகளும் கருப்பு கயிறுகளும் ஏகம். இடுப்புக்கு கீழே முழங்கால் வரையில் கச்சத்தை மடித்து கட்டியிருக்கும் விதத்திலும் ஜாதி பலகை செருப்பை போட்டு அவன் நடக்கும் விதத்திலும் அப்படி ஒரு கம்பீரம் பார்க்கலாம். நம்பூதிரி வருகிறான் என்றால் சம்பாகினி மலைவாசிகள் பேச மறந்து ஒதுங்கி வழிவிடுவார்கள். சிலர் நின்ற இடத்திலேயே கீழே விழுந்து வணங்க தொடங்கி விடுவார்கள். அது பயமா மரியாதையா என்பது பட்டிமன்ற கேள்வி. எல்லாம் சரி, இன்று இத்தனை மழைக்கும் நம்பூதிரிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கின்றீர்களா? நிறைய இருக்கிறது. அதோ தனது தென்னங்குடியில் அமர்ந்து பெய்யும் மழை கொட்டாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்பூதிரி. அருகிலேயே தரை விளக்கு. குருத்தெலும்பால் தரையில் கை அகல குழி தோண்டி மந்திரித்து எண்ணெய் விட்டு ஏற்றிய விளக்கு இடைவிடாமல் ஒரு மண்டலமாக எரிந்து கொண்டு இருக்கிறது. நம்பூதிரியும் அமர்ந்த இடத்தை விட்டு எழாமல் ஜபத்தில் இருக்கிறான். இன்று 48ஆம் நாள். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நம்பூதிரியை பார்க்க கரிய உருவாக அவன் கவலையுடன் அமர்ந்திருக்கின்ற மாதிரி தான் தெரிகிறது. 3 நாட்களுக்கு முன்பு அஷ்டமியில் வானின் சனி மூலையில் தொடங்கிய மழை நிற்காமல் சவட்டி கொண்டிருக்கிறது. ஆணி ஆடி கேரளத்துக்கு மழைப்பட்ட காலம்தான். ஆனாலும் அஷ்டமியில் மழை பிடித்தால் அது நல்லதற்கல்ல. வெள்ளமும் விரயமும் கைகோர்த்து கொண்டு வரும் என்பது நம்பூதிரியின் வசமுள்ள மந்திர மாளிகையின் வாக்கு. அது நிஜமாகிக் கொண்டிருக்கிறது. கவலை தொய்ந்த முகத்தோடு எவ்வளவு நேரம்தான் மழையை வெறுப்பது? சற்றே விரதம் முறிந்து நம்பூதிரி எழுந்து கொள்கிறான். மெல்ல 3 அடி உயரமே உள்ள வாசலில் உடம்பை அரை பாகத்துக்கு வளைந்து வெளியே வருகிறான். அப்பொழுது ஒரு சிரிப்பு சப்தம் அவன் காதுக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி ஒலிக்கிறது. நம்பூதிரியின் கால்கள் தேங்கி நின்று திரும்புகின்றன. எட்டி மரத்தில் செதுக்கிய நிலைக்கால் வாசல் நடுமையில் யாழியின் பிளந்த வாய் போன்ற செதுக்கல். அங்கிருந்துதான் சப்தம் கேட்கிறது. சாதாரண மனு ஜாதிக்கு சிரிக்காதுதான். ஆனால் நம்பூதிரி போன்ற மந்திர ஜாதிக்கு சிரிக்க மட்டுமா செய்யும்? சமயங்களில் அதன் பிளந்த வாய் அணங்களில் இருந்து நெருப்பு கங்குகள் கூட பாயும். நல்ல வேலை, இன்று சிரிப்பு மட்டுமே கேட்கிறது. எல்லாம் வராகியின் வேலையா? நம்பூதிரிக்குள் அந்த சிரிப்பு ஆவேசத்தை மூட்டுகிறது.
ஏய் வராகி, எதுக்கு சிரிக்கிற? வாசல் கடந்து பொழியும் மழைநீர் சாரலில் நனைந்தபடி சுதாமன் நம்பூதிரி கேட்கிறான். யாராவது பார்த்தால் அவன் தனக்குத்தானே பைத்தியம் போல பேசிக்கொள்வதாக கூட நினைக்கக்கூடும். சிரிப்பலை தொடர்ந்து கேட்கிறது. நம்பூதிரிக்கு புடைப்பெடுக்கிறது. இப்ப நீ சிரிக்கிறத நிறுத்திட்டு காரணம் சொல்லல, உன்னை சும்மா விட மாட்டேன். நீ காவலுக்கு நின்னது போதும்னு ஒரு குப்பையில் அடக்கி கிணற்றில் வீசிடுவேன். நம்பூதிரி தனது கோபத்தில் விடக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் விடுகிறான். சட்டென்று சிரிப்பலை ஓய்ந்தது போல ஒரு நிசப்தம். வெளியே மழை போடும் மெலிந்த சப்தம் மட்டுமே. என் கேள்விக்கு பதில் சொல்லாம இது என்ன மௌனம் வராகி? நம்பூதிரி, உன் நிலையை நினைச்சுதான் சிரிச்சேன். உன் விரதத்தை கெடுக்கத்தான் இந்த மழை வந்திருக்கு. என் நிலையை நினைச்சா எனக்கு என்ன குறை? என்ன குறையா? அடங்காம பெய்ற மழையை பார்த்துமா நீ இப்படி கேட்குற? புதிர் போடாத, நேரா விஷயத்துக்கு வா. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? ரேவதி. என்ன திதி? பிரதம திதி. இவ்வளவுக்கு பிறகுமா உனக்கு ஞாபகம் வரல? நம்பூதிரி உடனே நெற்றி தீயை யோசிக்க தொடங்குகிறான். யோசித்த நொடியில் பிரகாசம் அடைகிறான். அஹோ, இன்னைக்கு தீட்சி மந்திர திருநாள். ஓ, இப்பவாவது உனக்கு ஞாபகம் வந்ததே. இந்த சம்பாகினி மலைக்காட்டுல ஒரு ஏழை விறகு வெட்டி மகனாக பிறந்த உனக்கு உன் குரு சடகோப நம்பூதிரி தீட்சி தந்து உன்னையும் உபாசகனாக்கிய நாள், மாந்திரிகனாக்கிய நாள். 100 வயது கடந்தும் பார்க்க வாலிபனாய் தெரிகிற உனக்கு மார்க்கண்டோப நிமிஷ மந்திரங்களை போதிச்ச உன் குருவோட சமாதிக்கு நீ போக வேண்டிய நாள். விரதத்தையும் முடிச்சு மனோரஞ்சித மலர் வைத்து பூஜிக்க வேண்டிய நாள். நம்பூதிரி கன நேரம் முறைந்து போய் நிற்கிறான். என்ன நிற்கிற? கிளம்பு, போய் சமாதியில் விளக்கேற்று. அப்படியே சம்பாகினி ஆத்துல மூழ்கிட்டு பகவதி அம்பலத்துக்கு போய் இந்த பிரளய மழை நிற்க திசை கட்டு தேவதா மந்திரங்களை ஜெபிக்க தொடங்கு. மனோரஞ்சித மலர்களையும் எப்படியாவது தேடி பறி. இல்லனா மழையில இந்த மலையே கரைஞ்சாலும் கரைஞ்சிடும். அப்படி கரைஞ்சா என்னாகும் தெரியுமா? என்னாகும்? சடகோப நம்பூதிரியுடைய யோக சக்தி ஐக்கியப்பட்டு கிடக்கிற சமாதி கரைஞ்சா உன் இளமை யவனம் எல்லாமும் கரைஞ்சிடும். உன் பலமே உன்னோட குருவோட திருவருள் தானே. அது போயிட்டா நீயும் கிழவனாயிடுவ. அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன். நம்பூதிரிக்கு நிஜமாலுமே லேசான உதறல் எடுக்கிறது. தாமதிக்க கூடாது என்கிற உள்ளுணர்வும் பெருக்கெடுக்கிறது. அதன் எதிரொலியாக நின்ற இடத்தில் இருந்தபடியே வெளிமழையை பார்க்கிறான் நம்பூதிரி. மழையிடம் சீரான வேகம். மலை நிலத்து செம்மண் கரம்பு செந்நிற ரத்தம் போல கரைந்து மழை நீரோட கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நூற்றாண்டு கடந்து நிற்கும் பலாமரம் ஒன்றின் வேர்பரப்பெல்லாம் கூட வெளியே தெரிகின்றன. இந்த மரத்திற்கே இந்த கதி என்றால் அந்த சமாதிக்கு? சாதாரணமாக நம்பூதிரிகளுக்கு இப்படி சமாதி அம்பலம் எழுப்புவது என்பது அவ்வளவாக வழக்கத்தில் இல்லாத விஷயம். ஆனாலும் சடகோபன் நம்பூதிரிக்கு சமாதியை எழுப்பியதன் பின்னணியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. சடகோபன் நம்பூதிரி மரித்து இன்றைய தினத்துக்கு 50-60 வருடத்துக்கு மேலாகிறது. இத்தனை வருடத்தில் ஒரு வருடம் கூட இந்த தீட்சி மந்திர திருநாளுக்கு சுதாமன் செல்ல தவறியதில்லை. ஆனால் இன்று தவறிவிடுமோ? கொட்டும் மழையிலும் தென்னங்குடலின் பின்புறத்து கேணியில் நீர் இறைத்து குளித்துவிட்டு ஈரத்தை கூட துவட்டாமல் நம்பூதிரி குருவின் சமாதிக்கு கிளம்ப ஆயத்தமாகிறான். அந்தி எது சந்தி எது என்று கூட தெரியாத அளவு மழை மேகம் மூடி கிடக்கிறது. நம்பூதிரியின் கால்களும் கிளம்ப ஆயத்தமாகின்றன. திணறிக்கொண்டு வந்து நின்ற பஸ்ஸிலிருந்து குதிக்கிறான் பாலாஜி. கைவசம் பிரீஃப்கேஸ், தலையில் ஒரு மழை தொப்பி, ஜீன்ஸ் பேண்ட், கேன்வாஸ் டிஷர்ட் என்று இன்றைய இளைஞர்களின் குதூகல தோற்றம். இறங்கியவன் பிரீஃப்கேஸை தலைக்கு மேல் உயர்த்தி மழை தென்மேல் விழாதபடி தடுக்க பார்த்தபடி நடந்து அருகிலேயே உள்ள ஒரு டீ கடையை நெருங்குகிறான். சாருக்கு எந்த சாயா வேணுமா? வேண்டாம். வேணுகோபால்னு ஒரு ப்ரொஃபஸர் இந்த எலிபென்ட் கேட்டுக்கிட்டே இருக்காராம். அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? பதமாக விசாரிக்கிறான், அதுவும் சுத்த தமிழில். வேணுகோபால்னு ப்ரொஃபஸரா? ஆமாம். நீங்க ஆரானு? என் பேர் பாலாஜி, சொந்த ஊர் மதுரை. அவர் என் மாமா. ஓ, பாண்டியோ? அப்படின்னா பாண்டி எங்கள் தமிழாளானு? அது சரி. அவர் வீடு எனக்கு அறியில்லா. நீங்க அங்கிட்டு சோதிச்சறியும். டீ கடைக்காரன் கை எதிர்ச்சாரியில் மழையில் நனைந்தபடி நிற்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தை காட்டுகின்றன. காம்ப்ளெக்ஸ் கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதி முடிந்து மீதி முடியாத நிலை. அதனுள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது. எடை, ஆறான அவிட ஒரு பாண்டி. பாண்டியோ?
ஓ, ப்ரொஃபஸர் என்ற ரிலேட்டிவோ? கேள்வியோடு ஒரு கேட்டு மனிதர் தாழங்குடை பிடித்தபடி வெளிப்படுகிறார். வெளிப்பட்ட ஜோரில் தனக்கு தெரிந்த தமிழில் பாலாஜியை அழைக்கிறார். தம்பி இவிடவா. பாலாஜி நெருங்குகிறான். உனக்கு யாரு வேணும்? வேணுகோபாலன், ப்ரொஃபஸர். அவர் வீடு அம்பலமேடு தாண்டி இருக்கு. இந்த பாதியில 3 மைல் போகணும். வழியில் குறுக்கு பாதியில நம்பூதிரி அம்பலம் வரும். அந்த பக்கம் போகாம நீ இதே பாதையில் போகணும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாலாஜி சொல்லிக்கொண்டு அவர் கை காட்டிய பாதையில் நடக்கிறான். வேறு வழி இல்லை, நடந்து கொண்டுதான் சென்றாக வேண்டும். அந்த பெரியவர் அதை பார்த்துவிட்டு தனது தாழங்கொடையை அவனை அழைத்து தருகிறார். நீ திரும்பி வரும்பொழுது தா. ப்ரொஃபஸருக்கு இந்த இலியாசன் நல்லா தெரியும், போய்க்கோ என்று பெரிய மனது காட்டுகிறார். நெகிழ்ச்சியுடன் ஒரு கையில் கொடையோடும் ஒரு கையில் பிரீஃப்கேஸுமாக நடக்க ஆரம்பிக்கிறான். மழைநீர் ஓடும் செம்மண் கிராதி சாலை, கேரள மலைத்தளங்களுக்கே உரிய மேடும் பலவுமான மலைசாலை. பார்த்து பார்த்து நடக்கும்பொழுதுதான் அந்த அதிசய காட்சி தெரிந்தது. கொட்டும் மழையில் அணையாத கை விளக்குடன் ஒரு சரிவில் இறங்கி போய்க் கொண்டிருந்தான் சுதாமன் நம்பூதிரி. அத்தியாயம் 2. ஒரு வினாடி உறைவு ஏற்படுகிறது பாலாஜிக்கு. கொட்டும் மழையில் எப்படி இப்படி ஒரு விளக்கெறிய முடியும்? அதை ஒருவன் சுமந்தும் செல்ல முடியும்? அவனுள் கேள்வியின் விஸ்வரூபம். தாழங்குடை சரிய மழை நீர் அவன் மேனி மேல் இப்பொழுது பொழிகிறது. பார்த்த காட்சியால் ஏற்பட்ட அதிர்வால் மழை சிலுசிலுப்பு கூட தெரியவில்லை. நம்பூதிரியோ செடி கொடிகள் மூடி கிடக்கும் ஒரு அடர்ந்த ஒற்றையடி பாதையில் ஒரு பிணம் போல விரைப்பாக நடந்து கொண்டிருக்கிறான். பாலாஜியால் ஆர்வத்தையும் அதிர்வையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனையும் அறியாமல் கால்கள் நம்பூதிரியை பின்தொடர ஆரம்பிக்கின்றன. நம்பூதிரியின் நடை பலை முனைகளில் வளைந்தும் நெளிந்தும் சென்று ஒரு சிறிய மேடேறி கிடக்கிறது. அந்த மேட்டுக்கு அப்பால் ஒரு சமவெளி பகுதி. அதில் ஒரு மகா பெரிய நாவல் மரம். மரத்தின் கீழ் மார்புயர மதிலுக்குள் அடங்கி தெரிகிறது நம்பூதிரி பிருந்தாவனம் எனும் மகா சமாதி. விளக்குடன் நேர் சென்று நிற்கும் சுதாமன் நம்பூதிரி விளக்கை முன் வைத்து மழை நீர்த்தரை என்று பாராமல் கீழே விடுகிறான், வணங்குகிறான். பின் விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து மனோரஞ்சித மலர்களை பறிக்க செல்கிறான். ரஞ்சித மலர் செடிகள் ஈரசட்டை போட்டு கிடக்கின்றன. மலர்கள் எல்லாம் முதிர்ந்து மழை நீரில் எங்கெங்கோ அடித்து செல்லப்பட்டு விட்டிருக்கின்றன. சுதாமனை அந்த காட்சி சற்று பயப்படுத்துகிறது. மனோரஞ்சிதம் இல்லை என்றால் வேறு மலர் என்றோ அல்லது மலரே இல்லாமலோ பூஜிக்க கூடாதா? எதற்காக சுதாமன் இத்தனை தவிக்கிறான்? ஒளிந்திருந்து தாழங்குடை கீழ் நின்று பார்க்கும் பாலாஜிக்கு வந்த நோக்கம் மறந்து போகிறது. எதிரில் தெரியும் காட்சிதான் பெரிதாக இருக்கிறது. பாலாஜி என்று ஒருவன் பார்ப்பதெல்லாம் சுதாமன் நம்பூதிரிக்கு தெரியவில்லை. அந்த மலை பிராந்தியத்தில் வேக வேகமாக சென்று எங்கெல்லாம் மனோரஞ்சித மலர்ச்செடி இருக்குமோ அங்கெல்லாம் தேடுகிறான். எங்கும் கிடைக்காமல் சோர்ந்தும் கலங்கியும் நம்பூதிரியின் பிருந்தாவன சமாதிக்கும் திரும்புகிறான். இன்னமும் எரிந்து கொண்டிருக்கிறது விளக்கு. அந்த விளக்கின் முன் அமரும் நம்பூதிரி பத்மாசனத்தில் மந்திரம் சொல்லத் தொடங்குகின்றான். கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குகிறான். உதட்டில் திசைகெட்டு தேவதா மந்திரங்களின் அணிவகுப்பு. இது எதுவுமே பாலாஜிக்கு துளியும் புரியவில்லை. அவனுக்குள் அந்த மழையில் எரியும் விளக்கு ஆச்சரியமூட்டியபடியே இருக்கிறது. நெருங்கி சென்று பார்க்கலாமா? நெஞ்சில் கேள்வி முளை. ஆனால் கால்களை ஏதோ ஒன்று கட்ட அருகில் இருக்கும் நாராயண மரத்தண்டின் அடியில் ஒதுங்கி நின்று கொண்டு நடப்பதை பார்க்க ஆரம்பிக்கிறான். கொட்டு மழையில் நனைந்தபடி அதோ எதிரில் ஒரு 100 அடி தொலைவில் சுதாமன் நம்பூதிரி பத்மாசன தவத்தில் கண்களை மூடியபடி. அப்படி அவன் தவமேற்ற தொடங்கிய சில நிமிடங்களில் சில அதிசயங்களும் பாலாஜி பார்க்கும்படியாகவே நடக்க ஆரம்பித்தன. சடசடவென்று பெய்து கொண்டிருந்த மழை மெல்ல மட்டுப்பட ஆரம்பித்தது. வானில் தென்கோடியில் கருமேகம் பிளந்து கொண்டு நீலப்பகுதி தெரிய ஆரம்பித்தது. 3 நாள் மழைக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டது போல தோன்றியது. மரக்கூட்டமும் செடி கூட்டமும் அப்பாடா பிழைத்தோம் என்கிற மாதிரி நீர் சொட்டுவிட்டு நிற்க அடங்கி கிடந்த பறவைகள் கீச்சு வீச்சு என்று சிலும்பியபடி வானம் ஏற ஆரம்பிக்கின்றன. சப்தம் கேட்டு சுதாமன் நம்பூதிரியும் கண் திறக்கிறான். எழுந்து கொள்கிறான். முகத்தில் ஒரு வகை நிறைவு தெரிகிறது. அண்ணாந்து வானம் பார்க்கிறான். மேகம் விலகி கொண்டிருக்கிறது. நீளம் பெருகி கொண்டிருக்கிறது. அவன் அப்படி பார்ப்பதை அறிந்து பாலாஜி நாராயண மரத்தின் பருத்த தண்டின் பின் ஒளிகிறான். நல்ல வேளை நம்பூதிரியின் பார்வை பாலாஜி இருக்கும் பக்கமெல்லாம் ஆழமாக திரும்பவில்லை. நம்பூதிரி இப்பொழுது எரியும் விளக்கை கையில் எடுத்து பிருந்தாவன சமாதி மேல் வைத்து சமாதியை சுற்றி வந்து வழிபட ஆரம்பிக்கிறான். அந்த வேளையில் அதுவரை பெய்த மழை நீரின் ஒழுகுதலோடு அவனது கரத்தில் கட்டப்பட்டிருந்த கருப்பு கயிறு ஒன்றும் நழுவி கீழே விழுந்தது.
முறைப்படி மலர்கள் கொண்டு செய்யாத பூஜையில் பங்கம் வரும் என்னும் மந்திர மாளிகையின் வாக்கு ஞாபகம் வரவில்லை அவனுக்கு. கை கூப்பியபடியே நிற்கிறான் சுதாமன் நம்பூதிரி. எப்படிப்பட்ட பங்கம் வரப்போகிறதோ? பின்னர் என்ன நினைத்தானோ திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் சென்ற சில வினாடிகளுக்கு பிறகு பாலாஜி மெல்ல அங்கு செல்கிறான். எரியும் விளக்கு அவனை வெறிக்கிறது. கீழே காலை நிரடி கட்டை விரலில் சிக்குகிறது அந்த கருப்பு கயிறு. டொக் டொக். தட்டப்படும் கதவு திறந்து கொள்ள கதவுக்கு பின்னால் ஒரு பளிச்சென்ற பெண்மணி, பார்க்க MS சுப்புலட்சுமியின் சாயலில். அடடே, பாலாஜியா, வாப்பா வா. வாய் நிறைய புன்னகையுடன் வரவேற்கிறாள் அந்த பெண்மணி. எப்படி இருக்கீங்க அத்தை? ஆமா, எங்க மாமா? மாமா வெளியே போயிருக்கார்ப்பா. ஆமா, வழி தெரிஞ்சுதா? அவள் உள் நடந்தபடி கேட்க பின் தொடர்ந்த வண்ணம் பெருமூச்சுடன் பதில் சொல்ல ஆரம்பித்தான் பாலாஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அத்தை வந்திருக்கேன். ஆனாலும் அநியாய மழை. ரொம்ப தான் நனைஞ்சிருக்க. ஆமா, ஏது தாழங்குடை? கேட்டபடி துண்டை எடுத்து நீட்டுகிறாள் அத்தை. வர வழியில் இலியாஸ்னு ஒருத்தர் வழி காட்டிட்டு கொடுத்தார். பிரீஃப் கேஸை வைத்துவிட்டு நடு ஹாலில் நின்று கொண்டு பேசியபடியே துவட்டிக் கொள்கிறான். அத்தை முகத்தில் அவனை பார்த்த சந்தோஷம் நிறைவே தெரிகிறது. ஆமா, ஊர்ல அப்பா அம்மாலாம் சுகமா இருக்காங்களா கேட்கிறாள். இருக்காங்க அத்தை. ஆமா, இப்படியா ஊருக்கு வெளியில ஒரு காட்டுல குடியிருப்பீங்க? இது காடா? போடா, ஏதோ இந்த மட்டும் நாங்க நல்ல இடத்துல இருக்கோம். இது நல்ல இடமா? பாலாஜி கேட்கும் விதமே ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன், இதுக்கு என்னடா? இதுக்கு என்னவா? வர வழியில ஒரு அதிசய காட்சியை பார்த்தேன். யாரோ ஒருத்தன் கொற்ற மழையில ஒரு விளக்க அணையாம எடுத்துக்கிட்டு போனான். என் கண்ணையே என்னால நம்ப முடியல அத்தை. அதை கேட்ட மறுநொடியே அத்தை அதிர்ச்சி அடைகிறாள். என்ன சொல்ற பாலாஜி? ஆமா அத்தை, யாரோ மந்திரவாதி மாதிரி இருக்கான். எனக்கு ஒரே ஆச்சரியம். இந்த இன்சார்ட் யுகத்துல இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை. அவன் சொல்ல சொல்ல அத்தை முகம் அஷ்டகோணலாகிறது. பாலாஜி, நீ பார்த்தது நம்பூதிரிய. நீ எதுக்கு அந்த ஆளை பார்த்த? பதட்டம் பொங்கி வழிய கேட்கிறாள் அத்தை. எதுக்கு அத்தை எப்படி பயப்படுற? கண் எதுக்கு ஒரு மிராக்கல்ஸை பார்த்தா எப்படி அந்த கண்ணை மூடிக்க முடியும்? அதுலேயும் எனக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை இருக்குச்சே. சரி சரி, போய் கை காலை கழுவிக்கிட்டு வா. இனிமே அந்த நம்பூதிரி பத்தி நினைச்சு கூட பார்க்காத. சொன்ன வேகத்தில் அத்தை வேகமாக சமையல் கட்டு நோக்கி நடக்கிறாள். பாலாஜியும் ஆச்சரியம் கலையாமல் பேண்ட் சட்டியை கழட்ட ஆரம்பிக்கிறான். காட்டிய சட்டியையும் பேண்டையும் எங்கே மாட்டுவது என்று தெரியாமல் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபொழுது பேண்டிலிருந்து நழுவி கீழே விடுகிறது அந்த கருப்பு கயிறு. அது தெரியாமல் பாலாஜி பேண்டையும் சட்டையும் எதிரே தெரியும் ஹேங்கர் ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு துவட்டிய துண்டை இடுப்பிலேயே கட்டிக்கொண்டு பிரீஃப் கேஸை திறக்கிறான். ஒரு லுங்கியை எடுத்து கட்டிக்கொண்டு நிமிர்ந்த பொழுது அத்தை காப்பியுடன் வந்தாள். வந்தவளும் கீழே கிடக்கும் அந்த கயிறை பார்க்காமல் நடந்து வர அவள் கால்பட்டு கயிறு தரையில் நீந்தி ஹாலில் உள்ள மரபீரோ ஒன்றின் கீழ் போய் ஒதுங்குகிறது. அது அத்தியாய் 3. காப்பியுடன் வரும் அத்தையின் கால்பட்டு ஹாலின் பீரோ ஒன்றின் கீழ் சென்று மறைந்து கொள்கிறது அந்த கருப்பு கயிறு. இது எதை பற்றியும் தெரியாத அத்தை காப்பி டம்ளரை பாலாஜி எதிரில் நீட்டுகிறாள். மழை ஈரம் பட்டு குளிர் பூத்திருக்கும் உடம்புக்கு அந்த காப்பி அமிர்தமாக இருக்கிறது. ஆனால் அத்தையை பார்க்கும்பொழுது அந்த ரசனை மாறி போகிறது. அத்தை எதனிடமோ சிக்கி கொண்டது போல தெரிகிறாள். அத்தை, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாலாஜி நிதானமாய் காப்பி சூப்பலுடன் கேட்கிறான். என்னமோப்பா, நீ அந்த நம்பூதிரியை பார்த்தேன்னு சொன்னதிலிருந்தே என் மனசு சரியில்லை. நான் அந்த நம்பூதிரியை பார்த்ததுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன அத்தை சம்பந்தம்? அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா பயமா இருக்கு. பயமாவா? ஆமா பாலாஜி, அந்த நம்பூதிரி ஒரு பொல்லாத ஆள். இந்த பிராந்தியத்துல யாரோடையும் அவன் பேசி பழகிறது கிடையாது. நிறைய மந்திர வித்தை தெரிஞ்சவன். எங்கிருந்தெல்லாமோ அவனை பார்க்க ஆட்கள் வராங்க. சூனியம் வைக்கிறது எடுக்கிறதுன்னு என்னென்னமோ பண்றவனாம். ஏன் அத்தை, இந்த சூனியம் எல்லாம் நிஜமா? நமக்கு என்ன தெரியும், சொல்ல கேள்வி. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மாமா வேணுகோபாலன் வருகிறார். வாடா, எப்படி இருக்க என்ற கேள்வியோடு. நல்லா இருக்கேன் அங்கிள் என்று அவர் முன் சற்று நாணி கோணுகிறான் பாலாஜி. நல்ல வேலை, நீ வந்த நேரம் மழை நின்று போச்சு என வேணுகோபாலன் அவன் வந்த நோக்கம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நெடுநேரம் பேசிவிட்டு சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்கிறார். எட்டி வாயில் கதவை கடந்து தன் குடிலுக்குள் நுழைகிறான் சுதாமன் நம்பூதிரி. நடுக்குடத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த தரைக்குழி விளக்கு அணைந்து கிடக்கிறது. பகீர் என்கிறது நம்பூதிரிக்கு. பார்வை இடுங்க கலவரம் வந்து மனதை பற்றுகிறது. சட்டென்று அவன் காதில் மட்டும் விழும்படி வராகி சிரிக்க ஆரம்பிக்கிறாள். சிரிப்பென்றால் சிரிப்பு, அப்படி ஒரு கேலி சிரிப்பு.
நம்பூதிரி முகம் ஏற்கனவே பயத்தில் இருக்கிறது. இப்பொழுது வராகியால் கோபமும் பற்றி கொள்கிறது. ஏய் வராகி, எதுக்கு சிரிக்கிற? சொல்லிவிட்டு சிரி. வராகி அவனுக்கு மட்டும் கேட்கும்படி பேச ஆரம்பிக்கிறது. உன்னோட மண்டல பூஜை வீணா போச்சு சுதாமா, வீணா போச்சு என்கிறது. எப்படி? கர்ஜனை நம்பூதிரியிடம். எப்படியா? விளக்கு அணைஞ்சு போச்சே, அதை பார்த்துமா அந்த கேள்வி? யார் விளக்கை அணைச்சது? காத்துதான். அதை தான் நான் கட்டி வச்சிருக்கேனே. எதை கொண்டு? இது என்ன கேள்வி? தீபாதியை கொண்டுதான். ஆமா, இப்ப எங்க அந்த திபாதி? அடுத்த நொடி நம்பூதிரி திபாதியை மனதில் ஜபித்து அழைக்க ஆரம்பிக்கிறான். கண்கள் இடுங்க, இரு கரம் குவித்து மார்புக்கு நேரே ஒன்று சேர உடம்பு விளைத்து நிற்க திபாதியை அழைக்கும் மந்திரத்தை அவன் உதடுகள் உச்சரிக்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் ஒரு பலனும் இல்லை. உதாரணமாக உச்சாரணம் புரிய தொடங்கிய 9வது நொடியே ஓடி வந்து நிற்கும் சொர்பமில்லாத அந்த துஷ்ட தேவதை இன்று எத்தனை முறை அழைத்தும் வரவில்லை. எதனால்? பதைத்து போகிறது நம்பூதிரி மனது. வராகி, என்ன இது? என்னோட ஏவல் தேவதை இந்த திபாதி. வான்னா வரவேண்டிய வேலைக்காரி. எவ்வளோ திமிரிப்பு அவளுக்கு! நம்பூதிரி முகம் கர்ண கொடூரமாகிறது. எரியாமல் நின்றுவிட்ட தரைக்குழி விளக்கை பார்க்கிறான். எண்ணி 3 நாளைக்குத்தான் இருக்கிறது. அதற்குள் 48 நாட்களாக செய்த தவத்தின் தொடர்ச்சியாக ஒரு பூஜை பாக்கி இருக்கிறது. அது முடியும் வரை அந்த விளக்கு அணையக்கூடாது. ஆனால் அணைந்துவிட்டது. அந்த விளக்கை அணைத்துவிட சில தீய சக்திகள் முயற்சி செய்யும். ஏனென்றால் அந்த பூஜை முடிவில் அவை நம்பூதிரிக்கு ஏவலியாக மாற வேண்டும். அதன் பின் விடுதலை என்பதே கிடையாது. எனவேதான் அவை எப்பாடுபட்டாவது நம்பூதிரி வசப்படக்கூடாது என்று முடிவு செய்து விளக்கை அணைத்து விட்டதோ? விளக்கை அணைய விடாமல் பார்த்துக்கொள்ளும் பொறுப்பில் இருந்த தியாதியையும் கூட காணவில்லையே. 300 வருஷத்துக்கு முன்பு மிக அதிசயமாக பிறந்த 27வது பெண் குழந்தைதான் திபாதி. 26 கர்ப்பம் தாங்கிய வயிற்றில் 27வது கருவாக உருக்கொள்ள ஒரு கணக்கு இருக்கிறது. எல்லாம் காலம் போடும் வினோத கணக்கு. மனித உயிர்களுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது. அதை எல்லோரும் கடைப்பிடித்துதான் தீர வேண்டியிருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு பெண்ணுக்கு 18 கர்ப்பம் தான் தரிக்கலாம். அதற்குள் அவளது யவனமும் கர்ப்ப பிரதான பலன்களும் குன்றுவிடும். ஆனால் திபாதியின் தாய் விதிவிலக்காக 27 கர்ப்பம் தாங்கினாள். ராட்சசங்களுக்கு மட்டுமே அத்தனை கர்ப்பம் தாங்கும் வல்லமை உண்டு. அத்துடன் கிரகணம் நிகழ்ந்த உச்சி போதில் திபாதியை ஈன்றாள் அவள் தாய். திபாதியும் இந்த உலகத்தில் ஒரு வினோத பாடம் பயிலுதல் என்கிற வழக்கமான விஷயங்களிலிருந்து விலகி காட்டில் ஓணான்களை பிடித்தல், காக்கைகளை பிடித்து அதன் இறக்கைகளை சுட்டு விளையாடுதல் என்று மாறியவளாக இருந்தாள். அவளது செயல்களை பார்த்த ஒரு மாந்திரிகன் அவளை தன்னோடு அழைத்து சென்று அவளை தனது மந்திர உலகின் பிரதிநிதியாக்கினான். மந்திரங்கள் திபாதிக்கும் எளிதில் கை வந்தது. ஒரு கட்டத்தில் திபாதி மிகப்பெரிய மந்திர சக்தி உடையவளாக ஆகிவிட்டாள். ஆனால் ஒரு மந்திர பிரயோகத்தை தப்பாக பிரயோகித்து அதனால் சற்றும் எதிர்பாராமல் உயிரை இழந்துவிட்டாள். உயிரை இழந்து ஆவியாக அலைந்து திரிந்தவளைத்தான் சுதாமன் நம்பூதிரி இத்தனை நாளாக தன் வசப்படுத்தி வைத்திருந்தான். வேலை வாங்கி கசக்கி பிழிந்து கொண்டிருந்தான். குழி விளக்கில் தீபத்தை அணைந்து போகாமல் பார்த்து கொள்ளவும் சொல்லியிருந்தான். திபாதியும் அரைமனதாக செயல்பட்டு வந்தாள். இன்று திபாதியையும் காணவில்லை. விளக்கும் அணைந்துவிட்டது. பூஜைக்கான நாடிகை பொழுதும் கழிந்து கொண்டே வருகிறது. நம்பூதிரி நெருப்பாக குமரும் பொழுது சிரித்தே அவனை வதைக்கும் வராகியும் தொடர்ந்து சிரிக்கிறது. சிரிக்காமல் விஷயத்தை சொல். எங்கே திபாதி? கத்துகிறான் நம்பூதிரி. நீ அவளை தொலைத்துவிட்டு என்னை கேட்டால்? நான் தொலைத்தேனா? ஆமா, அவளை நீ தொலைத்து விட்டாய். அவளை வசப்படுத்தி வைத்திருந்த அந்த கருப்பு தேவாங்க முடிக்கயிறு இப்பொழுது எங்கே? வராகி கேட்ட பிறகே நம்பூதிரி தன் இடது கை புஜத்தை பார்க்கிறான். கயிற்றை காணவில்லை. திபாதியை தன் மந்திர சக்தியால் பிடித்து இழுத்து நிறுத்திய பொழுதும் அவளிடம் சத்தியம் வாங்கும் பொழுதும் அந்த கயிற்றின் மீதுதான் சத்தியம் வாங்கியிருந்தான் நம்பூதிரி. அவளும் இந்த கயிறு உன் வசம் உள்ள அளவும் உனக்கு நான் ஏவல் தேவதை, இது தொலைந்தாலோ அல்லது அழிந்தாலோ நான் உன்னை விட்டு நீங்கி விடுவேன் என்று கூறியிருந்தாள். இன்று தொலைந்து விட்டது கயிறு, நீங்கிவிட்டால் திபாதி. அத்துடன் 48 நாள் பூஜையும் முழுமையாக முடியாமல் போகப் போகிறது. சக்தி மேல் சக்தியாக சேர்க்கும் ஆசையில் தன் வசமுள்ள சக்திகளை எல்லாம் பணயமாக வைத்து செய்த பூஜை இப்பொழுது ஒழுங்காக முடியாவிட்டால் சுதாமன் சகல சக்திகளையும் இழந்து விடுவான். அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவதைகள் பிசாசங்கள் கூட விலகி விடுதலை பெற்று ஓடிவிடும். சுதாமன் அதன் பின் ஒரு கிழவன். வெறும் கிழவன் கூட அல்ல, 120 வயது கடந்து தள்ளாடும் கிழவன். அவனை இதுநாள் வரை நெருங்க முடியாத நோய் நொடி, ஆசை, பூசல் என்கிற மனித பிறவிகளுக்கே உரிய விஷயங்கள் இனி அவனை ஆட்சி செய்ய தொடங்கிவிடும். இதையெல்லாம் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது நம்பூதிரிக்கு. வராகி கூட
அவன் பரிதாப நிலை பார்த்து பெரிதாக சிரிக்கிறாள். காரணம், அவளுக்கும் அந்த எட்டிமர நிலையிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். அதை நினைத்து சிரிக்கிறாள் வராகி. அவனது முதல் வசிய தேவதை மாந்திரிகனாக மாறத் தொடங்கிய நாளில் 100 நாட்கள் கழுத்தளவு நீரில் நின்று மந்திரம் ஜெபித்து வராகியை வசப்படுத்தியிருந்தான். கன்றுக்குட்டியை கொழுக்கொம்பில் கட்டுகிற மாதிரி வராகியை நிலைக்காலில் கட்டி காவலுக்கும் வைத்திருந்தான். இன்று வராகி விடுபடப் போகிறாள். நிலைக்காலை தாண்டி வருபவர்களை கவனித்து அவர்கள் கடந்த காலம் பற்றி சொல்வதுதான் வராகி வேலை. அதோ கீழ்வானில் மழை மேகம் விலகி மாலை சூரியன் தெரிய தொடங்கிவிட்டான். அவன் அஸ்தமனமாகி இந்த பூமியை இருட்டு தழுவும் போது சுதாமனை மூப்பும் வராகிக்கு விடுதலையும் தொட்டுவிடும். சுதாமனின் ஒரு மிகப்பெரிய பலம் விலகிவிடும். அதை நினைத்து கொந்தளிக்கிறது சுதாமனின் மனம். வராகி, நான் எங்கே அந்த கயிற்றை தொலைத்தேன் என்று சொல்லேன். வராகியை கெஞ்ச ஆரம்பிக்கிறான் சுதாமன் நம்பூதிரி. வராகி இதுதான் சந்தர்ப்பம் என்று தொடர்ந்து சிரிக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. விளையாடுகிறது. இது பிசாசு குணமும் கூட. வராகி, அடம் பிடிக்காத. அந்த கயிற்றை நான் எப்படி இழந்தேன்? எதனால இழந்தேன்? சொல். வராகி உடனே சிரிப்பை நிறுத்திக் கொள்கிறது. ஒரு வகை அமைதி அந்த குடிசைக்குள். சுதாமன் நம்பூதிரி வியர்த்து வடிய அந்த நிலைக்காலை பார்த்தபடி நிற்கிறான். வராகியும் வாய் திறக்கிறது. சொல்கிறேன், உடனடியாக என்னை விடுவிப்பாயா? விடுதலையா? நம்பூதிரி திடுக்கிட்டு போகிறான். அத்தியாயம் 4. நம்பூதிரி திடுக்கிட்ட நிலையில் நிலக்காலை வெறிக்கிறான். வராகியை விடுவித்துவிட்டு பிறகு என்ன செய்வது? கேள்வியோடு கவலை வந்து அவனை கொத்துகிறது. மெலினமான அந்த குடிலில் நிற்கிறான். என்ன சுதாமா, ஏன் மௌனிக்கிறாய்? என்னை நீ விடுவிக்காவிட்டால் கூட எப்படியும் நான் விடுதலை அடைந்து விடுவேன். உன் சக்தியை எல்லாம் நீ இன்னும் சில மணிகளில் இழக்கப் போகிறாய். வராகி மிரட்டுகிறது. சுதாமன் நம்பூதிரி அதை கேட்டு லேசாக அஞ்சுகிறான். நம்பூதிரி கழகு அஞ்ஞானம் என்னும் பக்குவத்தை இழக்கிறான். தீட்சை மந்திர திருநாளோடு இந்த மழையும் காற்றும் வந்து வெளியில் இழுத்து இப்படி கெடுத்து விட்டதே. இந்த வராகி சொல்வது போல எல்லாமே போய்விடுமா? யோசிக்கிறான். தான் வெறும் மனிதன் ஆகிவிடுவேனா? திரும்பி குழி விளக்கை பார்க்கிறான். குழி விளக்குக்கு கீழே படையல் பிரசாதங்களை புதைத்து வைத்திருக்கிறான். மனிதர்கள் தங்கள் பூஜை பிரசாதங்களை பூமி மேல் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். ஆனால் சில மாந்திரிகர்கள் இதற்கு நேர் எதிர் தலைக்கீழாக புதைத்து நிவேதிப்பார்கள். பூஜை முடிந்து தோண்டி பார்த்தால் புதைத்த பொருட்கள் ஒன்று கூட இருக்காது. எல்லாம் மாயமாயிருக்கும். பூஜையை பிசாசு தேவதைகள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு விட்டதன் அடையாளம் அது. நம்பூதிரிக்கு அதெல்லாம் நினைவில் வருகிறது. பேசாமல் இந்த பூஜையில் இறங்கியிருக்கவே வேண்டாம் எனும் நினைப்பு தோன்றுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு மாந்திரிகனால் இருந்துவிட முடியாது. ₹1,00,000 கோடிக்கு ஆசைப்பட்டு லட்சத்தையே முதலாக போடுகின்ற மாதிரி சுதாமன் நம்பூதிரி மிக உயர்வான நித்திய யவனத்திற்கும் பசியிலிருந்து நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறவும் தான் குழிவிளக்கு பூஜை செய்து வந்திருந்தான். 1 கோடி ஜபம் செய்து முடித்து சில சங்கல்பங்களை செய்ய வேண்டும். அதற்குள் எல்லாம் கெட்டுவிட்டது. திபாதியை இழந்து விட்டாயிற்று. கருப்பு கயிறு எங்கென்று தெரிந்தால் திபாதியை திரும்ப பிடித்து விடலாம். திரும்ப ஒரு மண்டலம் பூஜையை சிரத்தையுடன் செய்யலாம். பூஜை தொடர்ந்து கொண்டிருந்தாலே கூட போதும். இப்பொழுது இருக்கும் சக்தியை இழக்க வேண்டியதில்லை. நம்பூதிரி ஒரு வினாடி சகலத்தையும் நினைத்து பார்த்துவிட்டு வெளியே எட்டி பார்க்கிறான். சூரியன் மேற்கடிவானத்துக்கு வந்துவிட்டிருக்கிறான். வராகியோ முரண்டு பிடிக்கிறது. விடுதலை செய், இல்லாவிட்டால் நானே விடுதலை ஆகிவிடுவேன் என்கிறது. அப்படித்தான் ஒருவேளை தனது வாழ்வு முடிந்து விடுமோ? சற்று சிந்தித்துவிட்டு தனது ஜாதக ஏட்டை அந்த குடிலில் உள்ள தனது மரப்பெட்டி ஒன்றிலிருந்து வெளியே எடுக்கிறான். கட்டங்களை நோட்டமிடுகிறான். ராகுவும் கேதுவும் சூரியனும் செவ்வாயும் இருக்கும் இடங்களை மூளை வேகமாக கணிதப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்கிறான். மனதில்தான், ஐயோ, எப்படி இத்தனை நாளில் இதை கவனிக்காமல் விட்டேன்? பதறுகிறான் நம்பூதிரி. அஷ்டம் சனி ஆரம்பமாயிருக்கிறது. வித்தைக்கதிபதியான புதனும் மறைந்து கிடக்க அவன் அருகில் பாவக்கிரகங்களான ராகுவும் கேதுவும் அருகருகில் இருக்கின்றார்கள். இது ஆபத்தாயிற்றே. ஒரு 100 வருஷத்தில் 3 முறை ஒருவர் ஜாதகத்தில் சுற்றி வருபவர்கள் ஒரு 100 கடந்த நிலையில் மறுஜனனம் போன்ற நிலையில் 4வது சுற்று நடத்துகிறார்கள். அதில் சனி எத்தகைய பலன்களை எப்படி அளிப்பான் என்று யாராலுமே சொல்ல முடியாதே. திணறுகிறது நம்பூதிரி மனது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புகிறது. நிச்சயம் நடக்கக்கூடாது எல்லாம் நடத்தி இருக்கிறது காலம். என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? யோசிக்கும் பொழுது வராகி தலையிடுகிறது. நம்பூதிரி, நான் விடுதலை அடையும் காலம் வந்துவிட்டது. இந்த நிலைக்காலில் உன்னால் அறையப்பட்டு உனக்கு நல்லது கெட்டதை சொல்லும் கடமையை செய்த எனக்கு ஓய்வு வரப்போகிறது. நீயும் இனி வெறும் சாதாரண மனிதன் ஆகிவிடுவாய்.
எத்தனைக்கெத்தனை காலத்தை எதிர்த்து வாழ்ந்தாயோ அத்தனை காலத்தோடு கலந்து கஷ்டப்பட போகிறாய். உனக்கு என் அனுதாபங்கள். நம்பூதிரி அதை கேட்டு முகம் சிவக்கிறான். வராகி, வாயை மூடு என்று கத்துகிறான். வேகமாக வெளியே சென்று வானை பார்க்கிறான். சூரியன் சரிந்து கொண்டிருக்கிறான். அவன் மூழ்கும் முன் திபாதியை பிடித்து இழுத்து வந்து விளக்கு முன் அமர்த்தி மீண்டும் விளக்கை ஏற்றி பூஜையை தொடங்கிவிட்டால் தப்பித்து விடலாம். இல்லாவிட்டால் நினைக்கவே நடுக்கமாக இருக்கிறது நம்பூதிரிக்கு. அப்பொழுதே உடம்பின் பலமெல்லாம் போய் கேடு தட்டப்போவது போல ஒரு பிரமை தட்டுகிறது. சரி, வேறு வழி இல்லை. வராகியை விடுவித்து விட வேண்டியதுதான் தீர்மானிக்கிறான். சரி வராகி, உன்னை விடுவிக்கிறேன். சொல், எங்கே அந்த கருப்பு கயிறு? அதை நான் எங்கே இழந்தேன்? வராகி உடனே சிரிப்பு நிறுத்துகிறது. நிஜமாகவா நம்பூதிரி? ஆமாம், சொல் சீக்கிரம். வராகி வாயை திறக்கிறது. நம்பூதிரி, நீ அதை உன் குருவான சடகோப நம்பூதிரியின் பிருந்தாவனத்தில் இழந்தாய். ஆனால் இப்பொழுது அது அங்கு இல்லை. பாலாஜி என்னும் மானிட இளைஞன் அதை எடுத்துக்கொண்டு போய் அவன் தங்கியுள்ள வீட்டில் அதை தொலைத்துவிட அது அந்த வீட்டின் சனி மூலையில் உள்ள பீரோவின் கீழ் கிடக்கிறது. போய் வேகமாக அதை எடுத்து திபாதியை முதலில் இந்த விளக்கு கருகே இழுத்து வா. உன் சக்திகளை இழந்து விடாமல் இருக்கும் வழியை பார். இல்லாவிட்டால் அவள் உன் இடத்தை பிடித்து விடுவாள், ஜாக்கிரதை. நம்பூதிரி உடனே நிமிர்கிறான். அந்த வீடு இப்பொழுது எங்கிருக்கிறது வராகி என்று கேட்கிறான். இங்கிருந்து சரியாக 3வது தப்படியில் உள்ளது. வீட்டின் முன் பெரிய ஈட்டி மரம் இருக்கும். வடக்கு பார்த்த வீடு. நம்பூதிரி உடனே கிளம்ப ஆயத்தமாகிறான். அதுவரை கட்டுப்பட்டு கிடந்த வானில் இப்பொழுது திரும்பவும் மழை மேகங்களின் சேர்க்கை. நம்பூதிரிக்கு பதைப்பாக இருக்கிறது. நடக்க தொடங்குகிறான். இடுப்பில் இறுக்கி கிடக்கும் 4 முழ கருப்பு வேட்டி, கால்களில் கட்டை செருப்பு. அது டக் டக் என்று சப்தமிட நடக்க ஆரம்பிக்கிறான். நம்பூதிரி, என்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னாயே, வராகி ஞாபகப்படுத்துகிறது. நிச்சயமாக அந்த கருப்பு கயிறும் திபாதியும் கிடைத்த மறுநொடி. நம்பூதிரி சொல்லிக்கொண்டே மழை சக்தியாகிவிட்ட மலைப்பாதையில் நடக்கிறான். அதே சமயம் புரொஃபசர் வேணுகோபாலன் கதவை இழுத்து மூடிக்கொண்டிருந்தார். வெளியே கிளம்பும் ஆயத்தம் தெரிகிறது அவரிடம். அவரோடு அவரது மனைவியும் பாலாஜியும் கிளம்பிவிட்டனர். மருமகன் மதுரையிலிருந்து வந்திருக்கிறான். வந்தவனை வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அவன் வேலைக்காக வந்திருக்கிறான். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எவ்வளவோ வேலைகள். மழை விட்டிருக்கும் வேலையில் கிளம்பினால் தானே என்று கிளம்பி வாசலுக்கு வந்து கதவை பூட்டும் பொழுதுதான் வேணுகோபாலனின் மனைவியான சுந்தரி பெரிதாக கத்தினாள். என்னங்க, பீரோவிலிருந்து பாஸ்புக்கை எடுக்கல, அதை உங்க மேனேஜர் கிட்ட காட்டணும்னு சொன்னீங்களே, இதையெல்லாம் முன்னாலே ஞாபகப்படுத்த மாட்டியா நீ என்று சலித்துக்கொண்டே அவர் கதவை திறக்கவும் வேகமாக உள்ளே நுழைகிறாள் சுந்தரி. பீரோவை நெருங்கி கதவை திறக்கும் பொழுதுதான் பீரோவின் பக்கவாட்டு பகுதியை பார்த்தாள். அங்கே பீரோ முள் சாய்ந்து அமர்ந்த நிலையில் தலைவிரி கோலமாக ஒரு பெண்ணின் கோரமான உருவம். அடுத்த நொடி சுந்தரியின் வயிற்றில் பயபல்லம் விழ ஆரம்பித்தது. அலறியபடி திரும்பி ஓடியவள் வாசல் கதவு அருகே மோதி நிற்கிறாள். அதற்குள் வியர்த்து ஒழுக தொடங்கிவிட்டது சரீரம். என்ன சுந்தரி, என்ன ஆச்சு? உள்ள 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 ஒரு கருப்பு உருவம். என்ன உளற? ஐயோ, பீரோ கிட்ட பார்த்தேங்க. வேணுகோபாலன் அடுத்த நொடி உள்ளே நுழைந்து பீரோவை நெருங்கி பார்க்க யாரும் இல்லை. எதுவும் அவர் கண்ணுக்கு தெரியவும் இல்லை. திரும்பி திரும்பி பார்க்கிறார். எங்க சுந்தரி, யாரையும் காணலையே. அவர் அப்படி கேட்ட வினாடி உள்ளே சமையல் கட்டில் பாத்திரம் உருளும் சப்தம் கேட்கிறது. அங்கே செல்கின்றன அவரின் கால்கள். பாலாஜி மாமாவை பின்தொடர்கிறான். சமையல் கட்டில் சமையல் மேடைக்கு கீழாகத்தான் சப்தம் வந்தது. பாத்திரங்கள் உருண்டு கிடந்திருந்தன. குனிந்து பார்த்தபொழுது வேணுகோபாலனையும் பயம் புலி போல கவ்வியது. சற்று முன் சுந்தரி பீரோ அருகில் பார்த்த அதே உருவம் மிக கோரமாக. பாலாஜி கண்ணுக்கு மட்டும் எதுவும் தெரியவில்லை. மாமா, என்ன மாமா, எதை பார்த்து பயப்படுறீங்க என்று அவன் கேட்கும் பொழுதே அந்த கருப்பு உருவம் எழுந்து அந்த அறையை விட்டு வெளியேறி திரும்பவும் பீரோ அருகில் நின்று கொள்ள தொடங்கியது. ஐயோ! அத்தியாயம் 5. அவர்களின் அலறல் அவனுக்கு வியப்பை தருகிறது. என்ன மாமா, எதை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? வேணுகோபாலன் மிடர் விழுங்கி விதிர்க்கிறார். அந்த கருப்பு உருவம் ஒரு புகை உருண்டையாக உருமாறி அவர் எதிரில் உருள்கிறது. ஐயோ, அது ஏதோ பேய்ங்க. சுந்தரியும் பதைக்கிறாள். மாமா, அத்தை, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே, என்ன சொல்றீங்க நீங்க? பாலாஜி கேட்ட அடுத்த நொடி அவன் அருகில் வந்து நிற்கிறது அந்த கருப்பு உருவம். வேணுகோபாலனும் சுந்தரியும் அடுத்து நடக்கப் போகும் விபரீதத்தை உத்தேசித்து
வாயை பிளக்க அது அவன் கழுத்தை பிடிப்பது போல் இவர்கள் பார்வைக்கு தெரிகிறது. ஐயே, என்னங்க இது? பாலாஜி, பாலாஜி! சுந்தரி கத்துக்கிறாள். பாலாஜி முகத்திலும் மாறுதல். சின்ன கண்களில் அபார விரிவு. கூடவே விழிமனைகள் பிதுங்கி வெளியே விழுந்து விடுமோ என்று கருதும் அளவு பிதுங்கல். ஐயோ, என்னங்க இது? பாலாஜி, பாலாஜி! சுந்தரி கத்த கத்த அந்த அதிசயம் நடந்து முடிகிறது. அந்த கருப்பு உருவம் முற்றிலுமாக பாலாஜியை ஆக்கிரமித்து விட்டிருக்கிறது. பாலாஜிக்கு நல்ல சிவந்த நிறம். அதில் இப்பொழுது கறி பூசினது போல கருமை. மாமன் அத்தியை ஒரு தினசாக பார்க்கிறான். ஏய் பாலாஜி, என்ன அப்படி பார்க்கிற? சுந்தரி நடுங்கிக் கொண்டே கேட்கிறாள். நான் பாலாஜி அல்ல, திபாதி. ஒரு வகை கடூரமான குரலில் பாலாஜி பேச, திபாதியா? ஆமாம், திபாதி. நான் திபாதி. கூவிக்கொண்டே பீரோ அருகே குழிந்து கையை உள்ளே விட அந்த கருப்பு கயிறு வசப்பட்டது. இருவரும் பார்த்து கொண்டிருக்க அந்த கருப்பு கயிற்றை பார்த்து பாலாஜி ஒரு வெறி சிரிப்பு சிரிக்கிறான். சிரித்த கையோடு கயிற்றை அப்படியே வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறான். உதட்டில் சிரிப்பும் தொடர்கிறது. அதே வினாடி அந்த வீட்டின் வாயிலில் உள்ள எட்டி மரத்தின் கீழ் வந்து நிற்கிறான் சுதாமன் நம்பூதிரி. இந்த வீடுதானே? மனதில் கேள்வி முளைவிட ஆமோதிப்பதாக அந்த கேள்வி அலையால் தாக்கப்பட்டு ஈட்டி மரத்து பட்சி ஒன்றிடமிருந்து பதில் வருகிறது. அதன் சப்தம் ஆமோதிக்கிறது. மாந்திரிகர்கள் இயற்கையோடு பேசும் வல்லமை படைத்தவர்களாக இருக்க முடியும் என்கிற சான்று நிறுவனமாகிறது. அவர்கள் கேள்வி ஒரு அலையாக மாறி அருகில் உள்ள எந்த உயிர் பொருளையும் அசைத்து பதிலை பெற்றுவிடும். நின்ற இடத்தில் இருந்து கொண்டே சுதாமன் கத்துகிறான். திபாதி! சப்தம் உள்வரை பாய்ந்து பாலாஜியை எட்டி கலவரப்படுத்துகிறது. என்ன சப்தம் இது என்று சுந்தரியும் வேணுகோபாலனும் திரும்பி பார்த்து சுதாமன் நம்பூதிரி நிற்பது கண்டு நிலை குலைந்து போகின்றனர். பாலாஜி ஒரு கணம்தான் சப்தம் கேட்டு கலவரப்படுகிறான். அடுத்த நொடி பின்வழியே கதவை திறந்து கொண்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஏய் பாலாஜி, எங்க போற? நில்லு! சுந்தரி கத்த கத்த திரும்பவும் மழை பெய்ய தொடங்கிவிட்ட பின் வெளியில் குதிரை பாய்ச்சல் எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன். சப்தம் நம்பூதிரியை எட்டி உள்வரை இழுத்து வந்து கோபத்தில் குமுறி விட தொடங்குகிறது. நம்பூதிரி, எந்தா இது? ஞாங்கள் பேடிச்சோ, இவிட எந்த நடக்குதுன்னு? வேணுகோபால் காதோர வியர்வை கர்ண கடூரமாய் பாய்ந்து வர நம்பூதிரியை பார்த்து கேட்கிறார். திபாதி, நீ எனக்கு துரோகம் செய்துட்ட. உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன். நம்பூதிரி வேணுகோபாலுக்கு பதில் சொல்லாமல் பொறுமுகிறான். மலையாளத்தில் தான். நம்பூதிரி, எனக்கு பதில் சொல். நான் இப்ப இங்க ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன். எல்லாம் உன் வேலையா? அது என் பாலாஜியை ஏன் பிடிச்சுக்கிட்டது? ஓ, ஓடிப்போன அந்த மனுஷன் பேர் பாலாஜியோ? ஆமாம், என் அக்கா மகன். இப்பதான் வந்தான். வந்தவுடனே இப்படி ஆகிருச்சு. யார் இந்த திபாதி? பாலாஜி கூட நான் திபாதின்னு சொன்னானே. திபாதி ஒரு துஷ்ட தேவதை. என் அடிமையாய் இருந்தவ இப்ப என்கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சி ஓட பாக்குறா. நம்பூதிரி, நீ என்னென்னமோ சொல்ற. துஷ்ட தேவதை, அடிமைன்னுலாம் சொல்ற. நாங்க சிவனேன்னு இருக்கிறவங்க. எங்களுக்கு இந்த விளையாட்டே வேண்டாம். பேடிக்காண்டா, பேடிக்காண்டா. நான் காப்பாத்தி தரும், காப்பாத்தி தரும். சுதாமனின் பதிலுக்கு வான்வெளியில் இருந்து பதில். ஆகாயம் அளவு கண்ணாடி தரை தொட்டி நொறுங்கின மாதிரி ஒரு சப்தம். இடி மின்னல் திரும்பவும் மழையிடவும் வலுவான தொடக்கம். சூரியன் முற்றிலுமாக அஸ்தமித்து விட்ட நிலையில் இருளின் வியாபிப்பு வேறு. நம்பூதிரி அந்த சப்தத்தை கேட்டு நொறுங்கி கலங்க சடார் என்று மின்சாரமும் துண்டுபட்டு போகிறது. கண்ணை கரிக்கும் இருட்டின் பிடியில் அங்கே மூவரும் நிற்கின்றனர். ஐயோ, கரண்ட் வேற போயிடுச்சே. என்னங்க, அந்த டார்ச் பக்கத்து ஷெல்ஃப்ல மேல் ஸ்லாப்ல இருக்கு, எடுங்க என்று சுந்தரி குரல் தர வேணுகோபாலன் தடவி தடவி சுவற்றை ஒட்டி நடந்து ஷெல்ஃபை உணர்ந்து மேல் ஸ்லாபில் கையை விட்டு தலைக்கீழாக நின்று கொண்டிருக்கும் டார்ச் லைட்டை எடுத்து சுவிட்சை தட்டின மறுநொடி வட்டமாய் வெளிச்சம் எடுக்கிறது. டார்ச் அப்படியே நகர்ந்து சுந்தரி மேல் விழுந்து அவளை பக்கமாக அழைத்து கொண்டு நம்பூதிரி மேல் விழுந்த பொழுது வேணுகோபாலனுக்கும் சுந்தரிக்கும் இதயம் ஒரு கணமே அவர்களுக்குள் அடிக்க பார்த்தது. வெளிச்ச வட்டத்தில் நம்பூதிரி தோலெல்லாம் சுருங்கி நரை விழுந்த ஒரு தள்ளாத கிழவனாய் நடுங்கிக் கொண்டே நின்று கொண்டிருக்கிறான். அத்தியாயம் 6. ஓடிக்கொண்டிருக்கிறான் பாலாஜி. கொட்டு மழையில் நனைவது தெரியாமல் மேடு பள்ளம் பாராமல் களைப்பில்லாமல் ஓடுவது என்பது அசாத்தியம். இரண்டு விட்ட சம்பாகினி மலை பிராந்தியத்தில் ஓடுவது அதைவிட அசாத்தியம். நெடுந்தூரம் ஓடியவன் ஓரிடத்தில் தேங்கி நிற்கிறான். மார்பு இலைகிறது. மழை நீர் மேனி நனைந்து ஒழுகி ஓடுகிறது. சிரம் நிமிர்ந்து ஆகாயம் பார்க்க மின்னல் ஒன்று டிராகம் உருவம் போலவும் ஓடி மறைகிறது. முகத்தை வழித்துக்கொண்டு பார்வையை தழைய விடுகிறான். எதிரில் தெரிந்த காட்சி அவன் விழிகளை பெரிதாக விரிய விடுகிறது. மலைப்பாதியில் அந்த மழை வேளையிலும்
ஒரு பிண ஊர்வலம் தூளி ஒன்றில் சடலம். குழந்தை ஒன்று மரணித்து விட்டதை தூளியை பார்த்த நொடியில் ஊகிக்க முடிகிறது. துக்க மௌனமுடன் ஒரு 10 பேர் கொண்ட கூட்டம் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சம் சகிதம் தாழங்குடை பிடித்தபடி கடந்து போகிறது. பாலாஜி பின்தொடர ஆரம்பிக்கிறான். போ போ, உன் பசிக்கான உணவு அதோ தூளியில் போ. அவன் உள்மனதில் திபாதியின் கட்டளை குரல் கேட்கிறது. கால்கள் தானாக பின்தொடர ஆரம்பிக்கின்றன. அந்த சவ ஊர்வலம் நடையை சற்று கூட்டி போடுகிறது. அருகில்தான் இருக்கிறதோ மயானம். பாலாஜி நடந்தபடியே பின்தொடர்கிறான். நடையே மாறிவிட்டிருக்கிறது. தலுக்காக மிடுக்காக நடக்கும் நடையாக இல்லாமல் கால்களை அகட்டி அகட்டி நடக்கிறான். பேண்டின் அடிப்பரப்பெல்லாம் சேரு. அருகில்தான் இருந்தது சுடுகாடு. நிரம்பிய வாகை மரக்கூட்டத்துக்கு கீழ் மண் சுவர்களால் ஆன மதிலுடன் சொத சொதவென்று சேற்றுக்குழைவாய் கிடக்கிறது. ஒரு இரும்பு கிராதி கதவு பாதி திறந்தும் திறவாமலும் கிடக்க சவ ஊர்வலத்துக்காரர்கள் அதன் முன் நிற்கின்றனர். ஒருவர் சென்று கதவை முழுவதுமாக திறக்க முயல மற்றவர்கள் அவரை கடந்து உள் செல்ல பாலாஜி தூர நின்று கவனிக்க தொடங்குகிறான். உள்ளே அந்த குழந்தையை அடக்கம் செய்ய அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அவர்களில் ஒருவர் தாளாத விசனத்துடன் தள்ளாடிபடியே தெரிகிறார். அவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு ஆறுதல் சொல்ல தொடங்குகிறார். விஷமிக்காத சங்கரா, சர்வம் விதியாக்கும். எந்த விதி? எனக்கே ஜென்மம் வேண்டா. இது எந்த ஜீவிதம்? அவர்களது மலையாள சம்பாஷணை பாலாஜியை அறியாமல் தமிழ்படுகிறது. ஒரு குழந்தையா, இரு குழந்தையா? இது 6வது குழந்தை. இப்படி பிறக்கிறதெல்லாம் செத்து போனா நான் என்ன செய்வேன்? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் என்ன அவ்வளோ பாவியா? இந்த குழந்தை தப்பிடும்னு சொன்னானே அந்த நம்பூதிரி, இது கூட இறந்து போச்சே. சரி சரி, வந்து மண்ணை போடு, மற்றதை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஒருவர் ஆறுதல் சொல்ல சங்பின் என்னும் 60 வயது நபர் தடுமாறியபடி குழிக்குள் மஞ்சள் துணியோடு சுத்தி கிடத்தப்பட்ட குழந்தையை பார்க்கிறார். ரோஜா இதழ்களை அரைத்து செய்த மாதிரி தேகம், கண்ணீரண்டும் திறந்தே இருக்கிறது. எவ்வளவு முயன்று மூட முடியவில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் உயிர் இப்படித்தான் கண் வழி சென்றது. சங்பின் அந்த பலபல கண்களை பார்த்தபடி டிம்மி வெடித்து கைப்பிடி மண்ணை எடுத்து மார்பின் மீது போடுகிறார். அடுத்த நொடி அவரை அழைத்து கொண்டு ஒருவர் நடக்க மலமளவென்று அந்த குழந்தையை மண்கட்டிகள் ஆக்கிரமிக்க தொடங்குகின்றன. வெட்டியான் சரசரவென்று இழுத்து மூடுகிறான். மழை நீர் தாக்க முடியாதபடி மரத்தடி நிழல் வட்டத்துக்குள் இருக்கிறது அந்த குழி. பெட்ரோமாக்ஸும் அதற்கு ஒரு குடையுமாய் நிற்பவர். அவன் முழுவதுமாய் மண்ணை போட்டு மொத்தவும் அவரிடம் சொல்கிறார். டேய், ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நாயோ நரியோ வந்து இழுத்து போட்டுட்டு போகுது. 3 நாளைக்கு தலைமாட்டில் தீபம் போடு. 6ஆம் கர்ப்ப பிரதேசம் பிசாசுகளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். ஜாக்கிரதை. சரி முதலாளி. அவன் தலையை சொரிய 300 ரூபாயை எடுத்து அவன் எதிரில் நீட்டுகிறார். கூட்டம் கலைகிறது. அவன் ஒரு சாக்கை தலைக்கு போட்டுக்கொண்டு அந்த சுடுகாட்டின் நடுமூலையில் இருக்கும் தன் குடிசை நோக்கி நடக்க தொடங்குகிறான். உற்சாகமான நடை. பெய்யும் மழைக்கு கிடைத்த காசிற்கு சாராயத்தை வாங்கி ஊற்றிக்கொள்ளும் ஆசையுடன் நடக்கிறான். அவன் குடிசைக்கு பின்னால் ஒரு குட்டி பாதை போகிறது. குடிசையை அடைந்தவன் அதன் வழியாக வெளியேற ஆரம்பிக்கிறான். அதே சமயம் சுடுகாட்டுக்குள் புதைத்த குழியை தோண்ட தொடங்கியிருந்தான் பாலாஜி. உள்ளிருக்கும் திபாதி அவனை ஏக்கிக் கொண்டிருந்தாள். தோண்டு, சீக்கிரம் சீக்கிரம். நான் அதிர்ஷ்டசாலி. அதனால தான் எனக்கு விடுதலை கிடைச்ச அடுத்த நிமிஷமே ஆகாரமும் கிடைச்சிருக்கு. தோண்டு, நல்லா தோண்டு. அவனுக்குள் ஓடும் எண்ணம் கைகளில் அசுர வேகம் காட்ட வேக வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறான். அத்தியாயம் 7. நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர் வேணுகோபாலனும் சுந்தரியும். பயப்பட வேண்டாம், உட்காருங்க. சொன்னா கேளுங்க, உட்காருங்க. சுதாமன் நம்பூதிரி நடுங்கும் கரங்களை ஆட்டி சொல்வது கேட்டு வேணுகோபாலனும் சுந்தரியும் எதிரில் அமர்கிறார்கள். மின்சாரம் திரும்பிவிட்ட வெளிச்ச நிலை. சுந்தரி கணவனை மிக நெருங்கி கட்டிக்கொள்ளாத குறை. ஆமா, யார் அந்த பையன்? அவனோட நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. பேடிக்காண்டா. கேட்ட கேள்விக்கு கள்ளம் இல்லாம பதில் சொன்னால் போதும். என்னங்க, எனக்கு எவ்வளோ சொன்னாலும் சரி, பயமா இருக்கு. இங்க இருந்த நம்பூதிரி மாயமாகி எப்படி இந்த கிழவன் வந்தான்? உஸ் சுந்தரி, கொஞ்சம் நாக்கு அடக்கி பேசு. பேசட்டும், நன்னாயிட்டு பேசட்டும். சுதாமனை அது ஒன்றும் செய்யாது. பேசட்டும், நன்றாக பேசட்டும். நீங்க யார்? இங்க இருந்து நம்பூதிரி எங்க? நானே நம்பூதிரி, நானே சுதாமன். திபாதி எனக்கு செய்த துரோகம் இது. நம்ப முடியல எங்களால. ஒரு மனுஷன் இப்படி இவ்வளோ வேகமா முதுமையிட முடியுமா? முடியாது. ஏதும் இந்த பிரபஞ்சத்துல மனுஷங்களுக்கு இல்ல. நம்ப முடியல.
இது இயற்கைக்கு மாறாயிருக்கு. இங்கே என்னென்னவோ நடக்குது, நம்ப முடியல, நம்பாம இருக்க முடியல. சுதாமன் நம்பூதிரியின் கேட்டு சரீரம் அதை கேட்டு அந்த இடிந்த நிலையிலும் சிரிக்கிறது. என்னங்க இது, என்னங்க பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த ஆளை வெளியே. சுந்தரி பேசி முடிக்க முடியாமல் விக்கித்து போகும் வண்ணம் நம்பூதிரி அவள் எதிரில் முறைக்கிறான். பூஞ்சை விழி இப்படி கூட அகண்டு விருந்து கோபத்தை காட்டுமா என்ன? அவ கேட்கறதுல தான் என்ன தப்பு? என் மருமகன் வந்த வேகத்துல வெளியே ஓடிட்டான். அவனை தேடாம இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்க ஐயா? நீங்க யார்? வேணுகோபாலன். நானே நம்பூதிரி, சுதாமன் நம்பூதிரி. 120 ஜீவித பிராயம் கழிஞ்ச மனுஷன் நான். ஒரு சிறிய தப்பால் இப்போ மார்க்கண்டையும் போய். மந்திர சாஸ்திர மகோனம் பற்றி உனக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் கண்டறிய மாட்டாத ரகசியங்கள் விசித்திரங்கள் லட்சம் உண்டு. மனுஷ மூளை ஒரு மகா பொக்கிஷம். மந்திர சாஸ்திர கரைகளை நோக்கி நடந்த ஒரு விசேஷ ஜீவன் நான். நம்பூதிரி தன் கேட்டு தாடை நடுங்க சொல்வது வேணுகோபாலனுக்கு கொஞ்சம் புரிகிறது, கொஞ்சம் புரியவில்லை. டார்வின் தியரியை நம்பும் அவர் விஞ்ஞான மூளை இதை கேட்டு சற்று திகைக்கிறது. என்ன, நம்ப முடியலையா? உன் எதிரிலேயே நான் திரும்பவும் பழைய யவன நம்பூதிரியாக மாறி காட்டும். அப்போல் நம்பிக்கோ. இப்ப கேள்விக்கு பதில் சொல்லு. மனுஷன் பேரும் நட்சத்திரமும் எந்தா? பேர் பாலாஜி. நட்சத்திரம் சரியா தெரியாது. சரி, சோழி எடுத்துதா, நான் கண்டுபிடிக்கும். வேணுகோபாலன் சுந்தரியை பார்க்க அவள் தயங்கியபடி பல்லாங்குழி விளையாட பயன்படுத்தும் சோழிகளை எடுத்து வந்து தருகிறாள். துளிக்கூட நம்பிக்கை இல்லாதவளாகவும் ஒரு வேண்டாத வேலை செய்யும் பாவனையும் கொடிகட்டி பறக்கிறது அவளிடம். கூடவே ரவிக்கு முற்றிலும் நனையுமாறு பய வியர்வை. சுதாமன் நம்பூதிரி சோழிகளை கையில் பொறுக்கி அதில் 27 எண்ணிக்கைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை ஒதுக்கி தள்ளுகிறான். வேணுகோபாலனும் சுந்தரியும் வெறித்த விழி மூடவில்லை. 27 குலுக்கி நெற்றி பொட்டில் கூப்பிய கையுடன் வைத்து தியானித்து தரை மீது அந்த சோழிகளை போடவும் 27இல் 26 சோழிகள் கவிழ்ந்தும் ஒன்று மட்டும் நிமிர்ந்தும் விழுகிறது. அவன் நட்சத்திரம் ரேவதியானோ? இது மதி. இனி நான் மற்றது நோக்கும். நம்பூதிரி சொன்ன நொடி பொழுதில் தன் உச்சந்தலையிலிருந்து ஒரு தலைமுடியை வெடுக்கென்று பிடுங்கி கண்ணுக்கு நேரை பிடிக்கிறான். என்னங்க செய்யறான் இருந்தால்? நான் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு வரேன். பைத்தியகாரத்தனமா இல்லை இதெல்லாம்? என்னன்னே புரியலையே. பொறு சுந்தரி, பொறு. ஐயோ, பாலாஜியை தேடாம அவன் எங்கே போனான்னு பார்க்காம இது என்னங்க கூத்து? சுந்தரி ஒரு புறம் புலம்பிக் கொண்டிருக்க, மறுபுறத்தில் நம்பூதிரி தன் கண் எதிரில் முடியை பிடித்து முறைத்து கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறான்? வேணுகோபாலன் அதை கவனிக்கும் நொடி பொழுதில் அந்த தலைமுடி மலமளவென்று எரிந்தது. ஒரு தீச்சுடர் கோடு போல எரிந்து பொசுங்கிய வாடை மூக்கி நிரடியது. அமானுஷமான விஷயங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். எல்லாமே கப்சாராகம் என்று மனதில் ஒதுக்கியும் தள்ளிவிட்டிருக்கிறார். இன்று கண் எதிரில் ஒரு தலைமுடி எரிகிறது, வாடை வருகிறது. நெருப்பு எங்கிருந்து வந்தது புரியவில்லை. பிரமிப்பு தட்டுகிறது. சுந்தரி அழவே ஆரம்பித்து விட்டாள். எனக்கு பயமா இருக்குங்க, இங்க என்னென்னமோ நடக்குது. புலம்பல் ராகம் ஆலாபிக்கிறாள். நம்பூதிரி அவளை பார்க்கிறான். நான் பறைய போறத கவனிச்சு கேளுங்க என்கிறான். இப்பொழுது பாலாஜி ஒரு சுடுகாட்டில் இருக்கிறான். அவன் தோளில் ஒரு பிரேதம் இருக்கு. அது ஒரு பிஞ்சி சிசுவிண்ட பிரேதம். அதை திருபாதி தின்னு கழிக்க போறா. அதை கொண்டு அந்த வல்லபி சில களிகளும் செய்யும். விளையாட்டா? ஆமாம். நம்பிக்கை இல்லை எங்கில் சுடுகாடு போய் நோக்கு. வா என் கூட, நான் காணிச்சு தரும். நம்பூதிரி அங்கிருந்து அகல ஆரம்பிக்கிறான். வேண்டாங்க, சுடுகாடு பிரேதம்னு என்னென்னவோ சொல்றானே அந்த ஆள். சுந்தரி கையை பிடித்து இழுத்து தடுக்க நம்பூதிரி வாசல் தாண்டி நின்று கொண்டு திரும்பி பார்க்கிறான். எந்தா வரலையா கேட்கிறான். அது வந்து எது இதோ பாருப்பா, உனக்கு புண்ணியமா போகும், நீ கிளம்பு, இவர் வரமாட்டார். நம்பூதிரி சிரித்து கொண்டே நடக்கிறான். திபாதி, நின்னு நான் அடக்கி பிடிச்சி என்கிற அவன் குரல் மட்டும் நன்கு காதில் விழுகிறது. மழை சற்று நின்ற மாதிரி இருக்கிறது. சில்வண்டு கூட்டத்தின் ரோயிங் சப்தம் கேட்க தொடங்குகிறது. மௌனமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார் வேணுகோபாலன். வாசல் கதவையும் கொள்ளை கதவையும் ஜன்னல் முதல் கொண்டு சகல கதவுகளையும் அடைத்துவிட்டு வந்து அவர் மடியை கட்டிக்கொண்டு தரைமேல் அமர்ந்திருக்கிறாள் சுந்தரி. நடந்ததையெல்லாம் நினைச்சா ஒரே குழப்பமா இல்ல? ஒண்ணுமே புரியல. கருப்பு உருவ ஆக்கிரமிப்பு. நம்பூதிரின்னு 1 மணி நேரத்தில் எத்தனை மாற்றங்கள். சுந்தரி, நாம ஏதாவது கனவுகளை காண்கிறோமா? அந்த நம்பூதிரி சொல்ற மாதிரி மந்திர சாஸ்திரம் நிஜங்களா? கண் எதுக்க பார்த்துட்டு நிஜமானு கேட்டா பாலாஜி பிரேதம்னு எல்லாமே சொன்னானே இந்த கிழவன். கிழவன் இல்ல சுந்தரி, நம்பூதிரி தான் அது. நான் நம்புகிறேன். சொன்ன மாதிரி நான் போய்
வெளியே சுடுகாட்டு பக்கமாக பார்த்துட்டு வரேன். ஒரு பரிசோதனை தான் பண்ணி பார்ப்போமே. வேண்டாம். பதறி போய் இறுக்கமாக கைகளை பிடிக்கிறாள் சுந்தரி. பயப்படுறதுல அர்த்தமில்ல. பாலாஜி என்ன ஆனன்னு பார்க்கத்தானே வேணும். அப்ப தனியா வேண்டாம், பக்கத்துல யாரையாவது துறைக்கு கூட்டிக்கிட்டு போங்க. பார்க்குறேன், நீ தைரியமா இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணுகோபால் எழுந்து ஒரு டார்ச் லைட் குடை சகிதம் கிளம்ப தயாராகிறார். அத்தியாயம் 8. இருண்ட சூழ்நிலை, லேசான மழைத்தூறல் வானம். கெந்தி கெந்தி நடந்து நம்பூதிரி சுடுகாட்டு பக்கம் போய் சேரும்பொழுது அநியாய நிசப்தம். நம்பூதிரியின் கால்கள் தடுமாறியபடி நடந்து அந்த குழந்தையை புதைத்த குழியை சென்று எட்டி நிற்கின்றன. ஆறானு அவ்விட எங்கிருந்தோ ஒரு குரல் வந்து இடிக்கிறது. திரும்பி பார்த்தால் கைவசம் லாந்தருடன் வெட்டியான். வெட்டியானுக்கு நம்பூதிரி நன்கு தெரியும். அது நம்பூதிரி வாலிபனாக இருந்தபொழுது. தற்பொழுதைய வயோதிகம் அவனுக்கு நம்பூதிரியை வேறு மாதிரியாக உணர்த்துகிறது. அதிலும் புதிதாக ஒரு குழந்தையை புதைத்துல சமாதிக்கு கீழே தள்ளாடி கொண்டு நிற்பதை பார்க்கவும் நிச்சயம் யாரோ மந்திரவாதி தான் என்பது தெரிந்து விடுகிறது அவனுக்கு. அவர்கள் தான் பிணம் திருடிகள். தலைக்குழந்தை என்றால் கபாலத்துக்காக வெட்டியான்களிடம் நேராகவே பேரம் பேசுவார்கள். ஒரு கணத்தில் நிற்கும் இடத்தை உத்தேசித்தே வெட்டியான் சகலத்தையும் எடை போட்டு விடுகிறான். எந்தா கொச்சி பிரேதம் வேண்டி வந்த மந்திரக்காரனோ நீ? போய்க்கோ, கொச்சி பிரேதம் 6ஆம் பிரேதம் 6ம் நோக்கிட்டெங்கில் என்ற ஜோலி போகும். சொல்லிக்கொண்டே சமாதி அருகே வருகிறான். கீழே தெரியும் குழி அவனை பதற வைக்கிறது. ஐயோ, பிரேதம் காணாது போயோ, நான் எந்த செய்ய? பதறிக்கொண்டே நம்பூதிரியை பார்க்கிறான். நம்பூதிரியின் அந்த கொடூர முதுமை அவனுக்கு மிக புதிது. ஏன், மானிட வட்டத்துக்கே அது புதிது. கோழிக்கொண்டை போல தாடி கண்ணமெல்லாம் சுருங்கி கிடக்க, தலைமுடியில் கட்டி கட்டியாக சடை பிடித்திருக்க, கண்களில் ஊளை பாவித்திருக்க. ஒரு வினாடி லாந்தர் ஒளியில் நம்பூதிரியை பார்த்து சடைத்தும் போகிறான். ஆறானோ நீ? நான் நின்ன போல ஒரு மனுஷனை பிரபஞ்சத்துல நோக்கிட்டிலா? நிஜம் பறையணும், ஆறானோ நீ? பிரேத குழி என்ற பிரேதம் எவ்வளோ போய்? நம்பூதிரி மேல் மழை துளிகள் விழுந்து கொண்டிருக்க நம்பூதிரி பதில் சொல்லாமல் தடுமாறியபடி திரும்புகிறான். நின்னு பற, பிரேத குழின்ற பிரேதம் எவ்விட? ஆறானு நீ? அது திபாதி என்ற வசம் போய். ஆறானு திபாதி? திபாதி ஒரு வல்லிய பூதா தேவதை, அவள் கொண்டு போய். நீ ஆறானு? நின்ற பேர் எந்தா? சண்டி, நான் சுதாமனாரு, அறியிலியோ? சுதாமன் நம்பூதிரியோ? கள்ளம் பறையாண்டா. நம்பூதிரி பதில் பேசாமல் தடுமாறியபடி குனிந்து அந்த மண்பிண்டத்தை கையில் எடுக்கிறான். கண்கள் இடுங்க அந்த மண் கவலத்தோடு எதையோ யோசிக்கிறான். துல்லியமான அந்த வினாடியில்தான் வேணுகோபாலன் டார்ச் லைட் ஒளியை உருட்டியபடி சுடுகாட்டு வாயிலே எட்டியிருந்தார். உள்ளே மங்கலான வெளிச்சத்து நடுவே நம்பூதிரியும் வெட்டியானும் பேசுவதையும் கவனிக்கிறார். பாலாஜி இங்கு இருப்பான் என்று சொன்னானே நம்பூதிரி, எங்கே அவன்? ஒரு பக்கம் பயம் வியாபித்திருக்க, மறுபக்கம் ஆன்மீகே உரிய தேடலும் தைரியமும் அவரை இயக்கிக் கொண்டிருக்க நம்பூதிரி மண் கவலங்களை கீழே போட்டுவிட்டு திரும்பி மயான வாயில் பக்கம் திரும்புகிறான். வரணும், வேணுகோபாலன் இவ்விடம் வரணும். நடுங்கும் குரலில் அழைக்கிறான். அது ஆறான வேணுகோபாலன்? பொறுத்து நோக்கு. வேணுகோபாலன் அந்த அழைப்பை கேட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நடக்கிறார். சின்ன சின்ன சமாதி மேடுகள் காலை இடறுகின்றன. சில ஈர சகதியில் குழைந்து காலை கவ்வி பிடிக்கின்றன. வரணும், வரணும். வேணுகோபாலன் எட்டி சென்று நின்ற இடத்துக்கு கீழே பிரேத குழி தெரிகிறது. நோக்கு, பிரேதம் காணாது போய். நம்பூதிரி சுட்டிக்காட்ட வேணுகோபாலன் பார்த்துவிட்ட தன் ஸ்பெக்ஸ் விழியை உருட்டி விழிக்க வெட்டியான் இடையிடுகிறான். நம்பூதிரி, எனக்கு பேடியாயி. இவ்விட சம்பவிச்ச சம்பவம் எந்தானு எனக்கு நீ பறையணும். வேணுகோபாலன் ஒரு பக்கம் பாலாஜி எங்கு என்று கேட்க, அவன் இப்ப பிரேத குழந்தையுடன் களியாட்டம் போட்டு என்கிறான் நம்பூதிரி. களியாட்டமோ? ஆமாம், திபாதி ஒரு செருக்கி. மிண்ட துஷ்ட மனுஷ கொச்சிகள் எங்கில் களி செய்யும், பிறரை நோக வச்சு நோக்கும், கொடூரங்கள் செய்யும். புரியல நம்பூதிரி, சுத்தமா புரியல. வா, காணிச்சு தரான். சூரியன் உதிக்கும் முன் அவளை நான் என் வசப்படுத்த எனக்கு சில உபகாரங்கள் செய்யணும். நீ முதல்ல பாலாஜி எங்கன்னு சொல்லு. இங்க போய் பார்க்க சொன்ன. இங்கே வந்தா ஒரு குழியை காட்டி எதோ சொல்ற. பேடிக்காத, என்னோட வா. எடை, 6ஆம் பிரேதண்ட அச்சன் அம்மா வீடு எவிட? அது அது அம்பலமேட்டின் வள்ளிப்புழாவில் உண்டு. அது மதி. வா வேணுகோபாலன். நம்பூதிரி, நான் எந்த செய்யட்டும்? விஷமிக்காத, பிரேதம் இவ்விட திரும்ப வரும். சொல்லிவிட்டு நம்பூதிரி தள்ளாடிபடி நடக்க அரை மனதாக பின்தொடர்கிறார் வேணுகோபாலன். பாலாஜி, நீ நிஜமாலுமே எங்க? இந்த நம்பூதிரி சொல்வதெல்லாம் நிஜமா? அத்தியாயம் 9.
அம்பலமேட்டின் வள்ளிப்புழா இரவு மழையின் பிடியிலும் ஒன்றிரண்டு தவளைகளின் வரட்டு சப்தத்திலும் அகப்பட்ட நிலையில் இருக்க அங்கும் இங்குமாக சில ஓட்டு வீடுகள். அதில் ஒரு வீட்டில் வாயில் புறம் ஒரு சின்ன கோலி பல்பின் வெளிச்ச கசிவு. ஆங்காங்கே சில மரபெஞ்சுகள் கிடக்கிறது. அதில் சாவு வீட்டுக்கு வந்தவர்கள் சயனித்திருக்கிறார்கள். கொசுகடி நிமித்தம் சரியாக தூக்கம் பிடிக்காமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே ஒரு 35 வயது மதிக்க தகுந்த பெண் ஒருத்தி தூக்கம் வராமல் அமர்ந்த நிலையில் எங்கோ வெறுத்து கொண்டிருக்கிறாள். அவளை எவ்வளவோ தேற்றியும் அவள் தேர்வதாக தெரியவில்லை. அவளை சுற்றியும் சிலர் அடித்து போட்டது போல உறக்கத்தில் இருக்க அவள் மட்டும் ஒழுகும் விழிநீரை கூட துடைக்க மறந்தவளாக வெறுத்தபடியே உட்கார்ந்திருக்கிறாள். 6 குழந்தை மரணங்களை சந்தித்தவள் அவள். இப்பொழுது அவள் காதில் தொலைதூரத்தில் ஒரு குழந்தை அழும் சப்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. ஒரு சில வினாடி பிரமை என்று தனக்குத்தானே நினைத்துக் கொள்பவள் மெல்லம் சப்தம் பழுப்பதை கேட்டு ஆச்சரியப்படுகிறாள். பாலுக்கு தவிக்கும் ஒரு குழந்தையின் அழுக்குரல் போல கேட்கிறது அது. யார் குழந்தை இப்படி அழுகிறது? அவளின் தாயுள்ளம் தவிக்க ஆரம்பிக்கிறது. சுற்றி சுற்றி பார்க்கிறாள். எல்லோரிடமும் ஆனந்தமான ஆழ்ந்த உறக்கம். அவளை அந்த குரல் என்னவோ செய்ய ஆரம்பிக்கிறது. சப்தமும் வலுவாகி கொண்டே போகிறது. ஒரு விதத்தில் இறந்த குழந்தையின் குரல் போலவும் இருக்கிறது. மெல்ல எழுந்து சப்தம் எந்த திக்கிலிருந்து வருகிறது என்று காது கொடுத்தபடியே அந்த திக்கு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள். கொல்லைக்கதவை திறக்கிறாள். பின்னால் 5-6 வாழை மரங்கள் பெரிய பெரிய இலைகளுடன் மழை சொட்டின் தாக்கத்தில் சப்தமிட்டபடி இருக்க சிலீர் என்கிற மலைநாட்டு மழை காற்று அவள் முகத்தில் அரைகிறது. குழந்தையின் அழுகுரல் இப்பொழுது பெரிதாக கேட்கிறது. சந்தேகமில்லை, இது அவள் குழந்தை குரல்தான். நடக்கிறாள். வாழை மரங்களை கடந்து சிறிது தூரம் மழையில் நனைந்தபடி சப்தம் வரும் திக்கை பார்த்தபடி ஒரு பருத்த பலாமரத்தடியில் யாரோ கைவசம் குழந்தையை தோளில் தாங்கியபடி நின்று கொண்டிருப்பது அரைகுறையாக தெரிகிறது. ஆறானு அவ்விட கேட்டபடி கால் எடுக்க தயங்குகிறவளை நோக்கி அந்த உருவம் வருகிறது. அவளுக்கு பயமாகிறது. கீழே மழை சகதி, அதில் பாதம் படும் சப்தம். நெருங்கி வரும் உருவம் கிட்டத்தட்ட பாலாஜியை போலவே இருக்கிறது. இப்பொழுது குழந்தையிடம் அழுகுரல் இல்லை. அமைதி, வசமான அமைதி. இந்த உருவம் தன் தோளில் உள்ள குழந்தையை அவளிடம் தர நீட்டுகிறது. ஆரான நீங்கள்? எந்தா இது? அவள் கேட்கும்பொழுதே குழந்தையை அது அவள் கரங்களில் வலுவாக திணிக்கிறது. அந்த நொடி பொழுதில் பலார் என்று வெளிச்சம். வீட்டின் கொல்லைப்புறத்து மின்சார பல்பு எரிய ஆரம்பித்திருக்கிறது. சப்தம் கேட்டு சிலர் சந்தேகத்துடன் உறக்கம் கலந்து வந்து கொண்டிருக்கின்றனர். வெளிச்சத்தில் அவளுக்கு எதிரில் இருப்பவன் தெளிவாக தெரிகிறான். பாலாஜி தான். தலையெல்லாம் கலைந்து பார்க்க பயங்கரமாக தெரிகிறான். அவள் வசம் குழந்தையை தந்துவிட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். அவளும் குழந்தையை பார்க்கிறாள். சில மணி முன்பு புதைத்த அவளது பிரேத குழந்தைதான் திரும்பவும் அவள் கைகளில். ஆனால் கண் இருக்கும் இடத்தில் அது தோண்டி எடுக்கப்பட்டு இருப்பது தெரிகிறது. அவள் அதை பார்த்து விக்கித்து போய் அப்படியே மயங்க அவளை வீட்டுக்குள்ளிருந்து வருபவர்கள் தாங்கிக் கொள்கின்றனர். அவர்களும் புதை குழந்தை திரும்ப வந்து மயங்குபவளின் கரத்திலிருந்து நழுவி கீழே விழுந்து விரைத்து கிடப்பதை பார்த்து வாய் வழியாக இதயம் வரும் அளவு விக்கித்து போகின்றனர். திரும்பவும் குழந்தையை புதைத்துவிட்டு திரும்பி வந்து சோர்ந்து போய் அமருகின்றனர். வீடு கொள்ளாத கவலை. இந்த கேள்விதான் எல்லோரிடமும். வெட்டியானும் வந்திருக்கிறான். வெளியே ஒரு மூலையில் குந்த வைத்து அமர்ந்திருக்கிறான். நிறைய மிரட்டப்பட்ட பேதலிப்பு முகம் எங்கும் நிறைந்திருக்கிறது. மழை முற்றிலும் நின்று எங்கும் சில்வண்டு சப்தம். குழந்தையின் தாயிடம் மயக்கம் தெளியவே இல்லை. இரவு மணி 3 என்று காட்டிக்கொண்டிருக்கிறது. அவளை அப்படி மயக்கத்தில் விட்டுவிட முடிவுடன் சுற்றிலும் மலையாள முகங்கள். அவர்களில் ஒருவர் வெட்டியானை பார்த்து பேசத் தொடங்குகிறார். சொல்லு, யார் வந்து குழந்தையை எடுத்துக்கிட்டு போனது? நீ சாராயம் குடிக்க போயிட்டியா? அப்ப ஆமாம், எனக்கு யாருன்னு தெரியாது. யாரோ திபாதியாம், ராட்சச தேவதையாம். இது மட்டும் எப்படி தெரியும்? சுதாமா நம்பூதிரி தான் சொன்னான். இப்ப எங்க அந்த நம்பூதிரி? இங்க உங்களை பார்க்கத்தான் வந்தான். கூடவே ஒரு பாண்டியாளு. பாண்டியாளா? ஆமாம், அவரோட மருமகன் தான் குழந்தையை தோண்டி எடுத்துக்கிட்டு போனானாம். அப்ப திபாதி ராட்சச தேவதை அப்படின்னா சொன்னியே? ஆமாம், அந்த தேவதை அவனை பிடிச்சுக்கிட்டு அவன் மூலமா குழந்தையை தோண்டி எடுத்திருக்கு. நீ சொல்ற எதையும் நம்ப முடியல. நம்பூதிரி திபாதின்னு கதை சொல்ற. கண்ணு மொழியை காணாத குழந்தையை பார்க்கும்பொழுது யாரோ உடம்பு உறுப்புகளை ஆராய்ச்சிக்காக திருட கூட்டம் தான் திருடி இருக்கணும். உனக்கு அவங்க பணமும் கொடுத்துருக்கணும்.
நீ பொய் சொல்ற. இல்லை, நான் நடந்ததை தான் சொல்கிறேன். என்னை நம்புங்க, எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்புதிரியை பார்த்து கேளுங்க. அத்தியாயம் 10. நான் இல்லை. ஏ திபாதி, திபாதி. தூங்கிக் கொண்டிருக்கும் பாலாஜி அந்த விடிகாலையில் கத்துவது கேட்டு அலறி பிடித்து எழுகிறார் வேணுகோபாலன். ஓடி வருகிறாள் சுந்தரி. கண் திறந்து கொண்டு மிரள மிரள பார்ப்பவன் எதிரில் இருவரும் நின்று கொண்டிருக்கின்றனர். பாலாஜிக்கு சுயம் திரும்பவில்லை. என்னப்பா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? சுந்தரியின் விசாரிப்புக்கு பிறகுதான் கண்டதெல்லாம் கனவு என்கிற சுதாரிப்பு ஏற்படுகிறது அவனுக்கு. என்னடா, யார் அந்த திபாதி? அங்கிள் சிரித்துக்கொண்டே கேட்கிறார். வந்து அங்கிள். என்ன வந்து? எழுந்துரு. இனி படுத்தா இன்னும் பயங்கரமா கூட கனவு வரும். அங்கிள் கேலியாக்க சொன்னாலும் பாலாஜிக்கு அது பயங்கரமாகத்தான் படுகிறது. எழுந்து கொள்கிறான். கண்டதெல்லாம் வெறும் கனவுதானா? நல்ல வேலை. தலையை உசுப்பி விட்டுக்கொண்டு பாத்ரூம் நோக்கி நடக்கிறான். வழியில் கண்ணில் படுகிறது அந்த பீரோ. இதனடியில் இருந்துதானே திபாதி கருப்பு கயிறை எடுத்தாள். நின்று சில வினாடி பீரோவை வெறிக்கிறான். டேய், என்னாச்சு? போய் பல் விளக்கிட்டு வா, காப்பி தரேன். சுந்தரி அவனை கலைக்கிறாள். இதோ இதோ சொல்லிக்கொண்டே புழக்கடை பக்கம் செல்கிறான். மழை விட்டிருக்கிறது. இரவெல்லாம் மழை பெய்த தடையுமின்றி தரையில் கூட நன்கு காய்ந்த தன்மை. எந்திரம் போல பல் விளக்கிவிட்டு உள்ளே நுழையவும் சுந்தரி காப்பி டம்ளரை நீட்டுகிறாள். டேய், என்ன தூக்க கலக்கம் இன்னும் நீங்களையா? இல்ல அத்தை. வாங்கி கொண்டு ஹால் நோக்கி நடந்து அமருகிறான். எதிரில் தெரிகிறது பீரோ. அருகிலேயே முந்தின இரவில் அவிழ்த்து போட்ட பேண்ட். இந்த பேண்டின் பாக்கெட்டில் தான் கருப்பு கயிற்றை எடுத்து வைத்துக் கொண்டோம். முந்தின நாள் மாலையில் சுதாமனை பின்தொடர்ந்து சென்றதில் அந்த கயிறு கெடுத்தது வரை ஞாபகத்துக்கு வருகிறது. அதன் பிறகு நடந்தது தான் கனவோ? காலி டம்ளரை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு பேண்ட் பாக்கெட்டை நெருங்கி சென்று ஆராய்கிறான். கருப்பு கயிறு இல்லை. பகீர் என்கிறது. ஒருவேளை கனவில் கண்டது போல பீரோவுக்கு கீழ்தான் இருக்கிறதா? பார்த்து விடுவோமா? குனிந்து கையை விட்டு பார்க்கும்பொழுது கச்சிதமாக கையில் வந்து சேர்கிறது அந்த கயிறு. கனவில் கண்டது நனவிலும் அப்படியே. கயிற்றையே பார்த்து வெறிக்கிறான். என்ன பாலாஜி, என்ன இது கயிறு கையில? அருகில் வந்து அமர்கிறார் வேணுகோபாலன். கையில் ஹிந்து பேப்பர். அங்கிள், இது 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 அந்த நம்பூதிரியோடது. என்னது, நம்பூதிரியோடதா? நீ எங்க அவனை பார்த்த? நேற்று இங்கு வரும்பொழுது வழியில். வேணுகோபாலன் அவன் பதிலால் சில வினாடி மௌனம் கொள்கிறார். முகத்திலும் கலவர மாற்றங்கள். என்ன அங்கிள், ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க? இல்ல, அவன் ஒரு டேஞ்சரஸ் பர்சன் கேள்வி. ஜாக்கிரதையா இருக்கணும், அதான் யோசிச்சேன். வழியில அவனை பார்த்தேன்னு சொன்னியே, அப்புறம்? வேணுகோபாலனிடம் நடந்தது முழுவதையும் சொல்கிறான். அவர் வியப்பின் உச்சிக்கு போய்விட்டது போல் தெரிகிறது. கூடவே இரவில் கண்ட கனவையும் விவரிக்கிறான். கனவில் அவன் விவரித்தபடியே அம்பலமேடு, வள்ளிப்புழா என்கிற இடங்கள் இருப்பதை எண்ணி வேணுகோபாலன் பெரிய அளவில் ஆச்சரியப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் அங்கே ஒருவருக்கு 5 குழந்தைகள் வரை பிறந்து இறந்து விட்டதும் கூட நிஜமே. 6வதாக ஒன்று பிறந்திருக்கிறதே. வேணுகோபாலன் முகத்தில் இப்பொழுது அசாத்திய மாற்றம். சுந்தரி வந்து இருவரின் சிலை போன்ற தன்மையை பார்த்து அவள் பங்குக்கு குடைய ஆரம்பிக்கிறாள். என்ன இது, மாமன் மருமகன் 2 பேரும் காலையிலேயே இப்படி சிலை மாதிரி உட்கார்ந்துட்டீங்க? அவள் குரல் பாலாஜியை கலைக்கிறது. அது வந்து அத்தை, ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அதை சொன்னேன். மாமா அதை கேட்டு வாயை பழந்துட்டாரு. என்ன, கனவுல ஏதாவது புதையலுக்கு தேல் எடுத்தியா? இல்ல அத்தை, அந்த நம்பூதிரி விஷயமா? ஐயோ, அந்த மந்திரக்காரன் சமாச்சாரமா? வேண்டாம்ப்பா, வேண்டாம், நீ வேற விஷயம் பேசு. அடேங்கப்பா, உங்களுக்கு நம்பூதிரினா அவ்வளோ பயமா? பின்ன அவன் என்ன சாமானிய மனுஷனா? பில்லி சூன்யம்னு அலையிற நபராச்சே. அப்போ உங்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை உண்டா? தோப்பார், காலங்கத்தால பேச உனக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? எதுக்கு இப்படி என்னை பயமுறுத்துற? சரி சரி, நல்ல வேலையில் சேரணும்னு வந்திருக்க. குளிச்சு ஷேவ் பண்ணிட்டு வா, டிஃபன் தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்ப சரியா இருக்கும். அத்தை நழுவுகிறாள். மாமாவிடம் அசைவு தெரிகிறது. என்ன மாமா,
அத்தை இப்படி ஓடுறாங்க. ஓடாம நம்புதிரி விஷயம்னா உங்கள் அத்தை மட்டுமில்ல, இந்த ஊரே ஓடும். இந்த உலகத்தில் எவ்வளவோ புதிர்கள், அதில் இந்த நம்புதிரி விஷயமும் ஒன்று. சரி நீ குளிச்சுட்டு வா. உன்னை அந்த தேங்காய் எண்ணெய் கம்பெனிக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். வேலைக்கு இன்னைக்கே சேர்ந்துரு. கம்பெனி முதலாளி ஒரு நாயர், நல்ல மனுஷன், நிச்சயம் நல்ல சம்பளம் தருவான். நாயர் பிராண்ட் தேங்காய் எண்ணெயும் இந்தியா முழுக்க விற்பனை ஆகுது. டிவி விளம்பரத்தில் கூட பார்த்துருப்பியே. பார்த்துருக்கேன் அங்கிள். சரி கிளம்பு. 9 மணிக்கு மேலே ராகு காலம், முந்தியே கிளம்பணும். அத்தியாயம் 11. சொன்னபடி முந்தியே கிளம்புகிறார் வேணுகோபாலன். வீட்டின் முன்புறத்து ஸ்கூட்டரை வெளியே எடுத்து தாழ்வாக சரித்து பெட்ரோல் பாய செய்து ஓங்கி ஒரு உதை. பூமியை நடுங்க ஸ்டார்ட் ஆகிறது அந்த ஸ்கூட்டர். பின்னால் ஏறிக்கொள்கிறான் பாலாஜி. மறக்காமல் தாழங்கொடியை எடுத்துக்கொண்டிருக்கிறான். வழியில் இலியாசிடம் தர வேண்டும். முந்தின நாள் கொட்டு மழையில் பார்த்த ஊர் இப்பொழுது பளிச்சென்று தெரிகின்றது. சூரியன் நன்றாகவே சுடர்விட்டு கொண்டிருக்கிறான். மேட்டிலும் பள்ளத்திலும் ஸ்கூட்டர் ஏறி இறங்கி செல்வது வித்தியாச அனுபவமாக இருக்கிறது. இதற்கு முன் ஒரு முறை கூட வந்துராத இடம், ஆனால் பல முறை வந்து பழக்கப்பட்ட உணர்ச்சிகளை தருகிறது. அங்கிள் ஒரு இடத்தில் பிரேக் அடிக்கிறார். காரணம், எதிரில் வரும் சவ ஊர்வலம். சொல்லி வைத்த மாதிரி 10 பேர், தூளியில் சடலம். பார்க்கும்பொழுதே தெரிந்து விடுகிறது பாலாஜிக்கு. கனவில் பார்த்த அதே காட்சி. இதென்ன, இப்படி கூட ஒரு சம்பவம் முன்கூட்டியே கனவில் வருமா என்ன? அங்கிள், இதே சவ ஊர்வலம்தான். இதே தான் ராத்திரி என் கனவுலையும் வந்தது. ஆமாம் பாலாஜி, நானும் அதை பற்றி தான் யோசித்தேன். எனக்கு பயங்கர புதிராக இருக்கு. செத்திருக்கிற இந்த குழந்தை கூட 6வது குழந்தை தான். அழுதுகிட்டு போற அந்த சங்கரனை நான் பார்த்துருக்கேன். அங்கிள், அப்படின்னா இந்த பிணத்தை திருட அந்த திபாதி வருவாளா? ஊர்வலம் கடந்து போய் விட்டது. ஸ்கூட்டரை கிளப்பி கொண்டு போகாமல் ஒரு வழியில் நின்று அவர்கள் இருவரும் ஒரு அதிசயமான விஷயம் பற்றி பேசுவது போகிற வருகிறவர்களுக்கு தெரிய நியாயமில்லை. ஒரு வேன்காரன் வழி கேட்டு ஹாரன் அடிக்கிறான். வேணுகோபாலன் ஸ்கூட்டரை யோசனையுடன் நகர்த்துகிறார். ஓரம் கட்டி நிறுத்துகிறார். என்ன அங்கிள் நிறுத்திட்டீங்க? இது சாதாரண விஷயம் இல்லை பாலாஜி. எனக்கு என்னவோ நாம் அந்த நம்புதிரை போய் பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. எதுக்கு அங்கிள்? உன்னோட கனவின் நாயகனே அவன்தானே. அவனை பார்த்த பிறகுதானே, குறிப்பா அந்த கருப்பு கயிற்றை கொண்டு வந்த பிறகுதானே இதெல்லாம். ஆமாம், வா அவனையும் போய் பார்ப்போம். அவன்கிட்டயே அந்த கயிற்றை தந்து நடந்ததே சொல்வோம். அவன் இதுக்கு ஏதாவது சரியான காரணம் சொல்லலாம். நம்பூதிரி இருக்கும் இடம் தெரியுமா? தெரியும். வா, முதல்ல இந்த புதிருக்கு விடை பார்ப்போம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸ்கூட்டர் வந்த வழியே திரும்பி செல்ல தொடங்குகிறது. நம்பூதிரியின் குடிசையில் அநியாய நிசப்தம். அவனை பார்க்க வந்த சிலர் பார்க்க முடியாத ஏக்கத்துடன் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். எதிரில் வரும் வேணுகோபாலனையும் பாலாஜியும் பார்த்து சொல்கின்றனர், நம்பூதிரிய காணான் இல்ல. மனுஷன் வளர ஜோலியை கொண்டு ஒத்த மனுஷனை நோக்கிட சம்மதிச்சில்லா. என்ன அங்கிள் சொல்றாங்க இவங்க? நம்பூதிரியை பார்க்க முடியாதாம். காரணம், நம்பூதிரி யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்ப நம்மள வா போய் பார்ப்போம். ஸ்கூட்டரை குடிசைக்கு முன் உள்ள மரத்தடியில் நிறுத்திவிட்டு நடக்கின்றனர். நான் இந்த பக்கம் வருவேன்னு கனவுல கூட நினைச்சதில்ல. அவ்வளோ பயமா? பயம் சொல்றதை விட வெறுப்புன்னு சொல்லலாம். அப்புறம்டா, இந்த மாதிரி விஷயங்கள் மேல அவநம்பிக்கை. ஒரு பக்கம் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மறுபக்கம் இப்படியும் மனுஷங்க மந்திரங்க நினைச்சா வியப்பாதான் இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அனுபவம் தான் பாலாஜி நிதர்சனமானது. வேணுகோபாலன் சொல்லி முடிக்க நம்பூதிரியின் குடிசை வர சரியாக உள்ளது. நம்பூதிரி, நம்பூதிரி, குரல் கொடுக்கிறார் வேணுகோபாலன். ஆரானு? என் பேர் வேணுகோபாலன். உன்னை பார்த்து பேசணும்னு வந்திருக்கேன். பாலாஜி உடன் வந்தோ? திடுக்கிறது வேணுகோபாலனுக்கு. எத்தனை கச்சிதமான கேள்வி. வந்து உள்ள வரும். அடைப்பை தொடர்ந்து இருவரும் உள் நுழைக்கின்றனர். வெட்டிவேர் வாசம் இழையும் உள்கூடு. சுமாரான இருட்டு வேறு. ஒரு ஓரமாக நம்பூதிரியின் உருவம் தெரிகிறது. முழு உருவை பளிச்சென்று பார்க்க முடியவில்லை. போர்வை போத்திக்கொண்டு இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. இரிக்கோ, உட்கார சொல்கிறான். உட்காருகின்றனர். அருகிலேயே அணைந்து போன விளக்கு குழி. இருக்காண்டா, எழுந்து ஓடு, எழுந்து ஓடு. காமிக் படத்தில் வரும் மிருகக்குரலில் திடுமென்று ஒரு கட்டளை அருகில் உள்ள நிலைக்காலிலிருந்து வருகிறது. சிறுக்கி மிண்ட வாய மூடு. நடுங்கும் நம்பூதிரியின் உருவம் பதிலுக்கு கத்தவும் சப்தம் நின்று போகிறது. அங்கிள், என்ன இது? யார் நம்மளை ஓட சொன்னது? பாலாஜியின் கேள்விக்கு நம்பூதிரி பதில் தருகிறான். பாலாஜி, பேடிக்காத, அது வராகி. அவதான் ஓட சொல்றா.
அவ கிடக்குறா. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு நான் சொல்லட்டா? பாலாஜி வேணுகோபாலனும் கேள்வி கேட்க இடமே இல்லாதபடி பேச்சை ஆரம்பிக்கிறான் நம்பூதிரி. நீ ஒரு கணா கண்டிருக்க, அதில் கண்டபடியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உன்னால் அது நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எல்லாம் என்னை பார்த்த பின்னால் தானே, சரியோ? மௌனமாக தலையை அசைத்து ஆமோதிப்பை தருகிறான் பாலாஜி. இது எப்படி சாத்தியம் நம்பூதிரி? எங்களுக்கு ஒன்றும் புரியல. கனவுப்படி எல்லாம் நடந்தா பாலாஜிய அந்த திபாதிங்கிற துஷ்ட தேவதை பிடிச்சிருன்னு கூட தோணுது. பயமா இருக்கு நம்பூதிரி. ஏதாவது கண்கட்டு வித்தியா, இல்ல நீதான் ஏதாவது விளையாடுறியா? எங்ககிட்ட உன் விளையாட்டு வேண்டாம். நாங்க யார் வழிக்கும் போறதில்ல. பாலாஜி வேலைக்கு போக வேண்டிய ஒரு இளைஞன் தெரியாதனமா இந்த கருப்பு கயிறை அவன் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அதை திருப்பி தந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம்னு தான் வந்தோம். விளக்கம் அளித்தபடியே வேணுகோபாலன் கருப்பு கயிறை எடுத்து நம்பூதிரி எதிரே நீட்டுகிறார். நம்பூதிரி அதை வாங்கிக் கொள்ளாமல் அமர்ந்திருக்கிறான். வாங்கிக்கோ. ஏன் மௌனம்? மௌனம் இல்ல, குழந்தை தியானம். தியானமா? என்ன சொல்ற நீ? ஆமாம், உனக்கு நேர் சிந்தனையும் உதவும் எண்ணமும் வரணும்னு பகவதியை தியானிக்கிறேன். என்ன சொல்ற நம்பூதிரி? முதல்ல என்னை வெளிச்சத்தில் நோக்கு, பிறகு பேசலாம் சொல்லிவிட்டு நம்பூதிரி தடுமாறியபடி எழுந்திருந்து அந்த குடிசையின் மூடி வைத்த ஜன்னலை திறக்கிறான். சூரிய கதிர் நேராக உள் பாய்கிறது. அதில் நம்பூதிரியின் கேடு தட்டி போன கோர உருவம் பளிச்சென்று தெரிகிறது. பாலாஜி கண்களை மூடிக்கொள்கிறான். கனவில் பார்த்த அதே உருவம். நம்பூதிரி, எப்படி இப்படி? வேணுகோபாலன் நடுங்கி போய் கேட்கிறார். எல்லாம் விதி. மந்திர சாஸ்திர மகோன்னதன் நான். இந்த பூலோகத்துல நித்திய யவனத்துக்காக தவம் செய்த பிரகிருதி நான். ஆனாலும் எல்லாம் போய். எப்படி இப்படி ஆனது? விதின்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லாம கொஞ்சம் விவரமா சொல்லு. சொல்றேன். நீங்க இங்க வந்திருக்கிறதும் நான் காத்திருக்கிறதும் அதுக்கு தானே. பாலாஜி, நீ முதல்ல ஒரு காரியம் செய்யணும். அந்த கருப்பு கயிறை என் கையில கட்டி விடணும் சொல்லிவிட்டு தன் நடுங்கும் கரங்களை பாலாஜி நோக்கி நீட்டுகிறான் நம்பூதிரி. தயங்கியபடியே அதை கட்டுகிறான் பாலாஜி. இது ரட்சை, பகவதி ரட்சை. எனக்கு பெரிய கஷ்டம் வரும்பொழுது இது என்னை பல தடவை காப்பாத்தியிருக்கு. இப்போ உன் கையில கிடைச்சி உன்னை அழைச்சி வந்து காப்பாற்ற போகுது. நம்பூதிரி, கொஞ்சம் புரியும்படி சொல்றேன் வேணுகோபாலன். நான் இப்போ ஒரு விரதம் இருந்தேன். நித்திய யவனம் அதன் நோக்கம். பராசக்தியை நேரில் பார்த்து அந்த யவன சித்தி பெற தீர்மானிச்சேன். அதுக்கு என் ஏவல் தேவதைகளே எதிரியாயிடுச்சு. மழையும் காற்றும் வந்து ஒருபுறம் கெடுத்தது, மறுபுறம் ஏவல் தேவதைகள். இப்ப எல்லா தேவதைகளும் என்னை விட்டு போய் வராகி மட்டும் போகல. அவளால போக முடியல. காரணம் இந்த ரட்சை. இதோ பார் நம்பூதிரி, உன் மந்திர சாம்ராஜ்ய விஷயமெல்லாம் எங்களுக்கு அம்புலி மாமா கதை மாதிரி தான் இருக்கு. விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்க முடியுமா உன்னால? நம்பூதிரி சிரிக்கிறான். இப்படி சிரிச்சா எப்படி? சிரிக்காம ஒரு சின்ன விதைக்குள்ள பெரிய மரம் இருக்குன்னு நான் சொன்னா நம்புவியா மாட்டியா? அது மாதிரி தான் மந்திரத்துக்குள்ள மகோன்னதமான பல விஷயங்கள் இருக்கு. விதைக்கு நிலம் தேவை, மந்திரத்துக்கு மனசுதான் நிலம். எப்படி? சொல்றேன். முதல்ல அந்த பிரேதத்தை காப்பாத்து. பிரேதத்தை காப்பாத்துறதா? உயிரை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. இங்க பிரேதத்தை காப்பாத்துறதா? காப்பாத்த அதுல என்ன இருக்கு? நிறைய இருக்கு. பிரேதம்னு விழிக்கிற அந்த உடம்ப பஞ்சபூதங்கள் தான் சாப்பிடணும், பிசாசுகள் அல்ல. பிசாசு வயப்பட்ட பிரேதத்தோட ஆத்மா சாந்தி அடையாது. அதை சாப்பிடும் பிசாசுகளை அழிக்கிறதும் கஷ்டம். இந்த ஆத்மா உயிர் விஷயம் இருக்கே, அது ஒரு புரியா விஷயம். அங்கிள், ஏதோ பேசுறீங்களே. எனக்கு கனவுல வந்த விஷயங்கள் இப்ப நிஜத்துல நடக்குதே, அது எப்படி? அதை கேளுங்க. ஆமா நம்பூதிரி, பாலாஜி கனவுல வந்த விஷயங்களுக்கு எது காரணம்? என் ரட்சிதான். இதுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டி உணர்த்துற சக்தி உண்டு. என்கிட்ட இருந்திருந்தா ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கும். பாலாஜி ஒரு சாமானியப்பட்ட நபர், அதனால தான் கனவுல வந்தது. அப்படின்னா பாலாஜியை திபாதி பிடிக்குமா? நிச்சயமா. அர்த்தராத்திரி தான் அதோட வேலை. பாலாஜி எங்க இருந்தாலும் அது அவனை வந்து பிடிச்சிடும். பிடிச்சிட்ட பிறகு நேரா சமாதிகளை தேடி சென்று பிணங்களை தோண்டி எடுத்து விஷமம் பண்றது அதோட வழக்கம். இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. கேள்விப்பட இதெல்லாம் நல்ல விஷயங்களா என்ன? அனுபவிக்கிற விஷயங்கள். மலைக்குட்டி பேயின்னு ஒன்று உண்டு, அதுக்கு மலத்தை எடுத்து வீசுற பழக்கம். தீக்குட்டி பேயின்னு ஒன்று உண்டு, அதுக்கு குடிசைக்கு தீ வச்சு பழக்கம். இந்த மாதிரி தான் திபாதியும். பொதுவில் பிசாசு அனுபவங்களை யாரும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. சரி, இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? முடியும். நீங்க என்ன சந்திச்சிட்டீங்க இல்லையா?
ஆகையால அது சாத்தியமே. என் ரட்சி இந்த சிக்கல்ல இருந்து என்ன மட்டுமல்ல உங்களையும் காப்பாத்தும். கவலை வேண்டாம். ஆனா ஜாக்கிரதையா செயல்படணும். பாலாஜியை திபாதி ஆக்கிரமிச்ச மறுநொடி நான் தரும் மந்திர நீரை தெளியுங்கள். அடுத்த வினாடி திபாதி அவனை விட்டுடுவா. அது மட்டுமல்ல, அவள் உருவம் கருப்பு பந்தா கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரியும் உருவம் மேலையும் நீரை தெளியுங்க. தவற விட்டா அதன் பின் திபாதி வசமாயிடும் இந்த சம்பாகினி மலை. நான் சொல்றபடி கச்சிதமா நடந்தா உங்க வீட்டின் கூரை வெடிக்கும். அது வழியா அவள் ஆவி வெளியேறும். அதன் பிறகு இந்த பிராந்தியம் பக்கமே வராது. காற்றில்லாத பிரபஞ்ச வெளியில ஒரு 100 வருஷம் அவ சுத்தணுங்கிறது அவ தலையெழுத்தாயிடும். அவளுக்கு அப்படி ஆகும். அதே தருணம் இங்கே எனக்கும் சித்தி ஏற்பட்டுடும். ஆமாம், என் விதி கணக்கு இன்னைக்கு முடிய போகுது. என் உடலை தயவு செய்து என் குருவோட சமாதி கிட்ட அடக்கம் பண்ணிடுங்க. செய்வீங்களா? வேணுகோபாலன் அரைமனதாக தலையாட்டுகிறார். நடுவில் வராகி சிரிக்கும் சப்தம் ஊடுருவுகிறது. அவர் வரையில் நம்பூதிரியின் பேச்சு நம்ப முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. வராகியின் சிரிப்பும் யாராவது ஒளிந்து கொண்டு சிரிக்கிறார்களோ? பல விஷயங்களை கண்ணால பார்த்தும் நம்பிக்கை வரலையா வேணுகோபாலன்? கச்சிதமாக கேட்கிறான் நம்பூதிரி. ஆமாம், அதுதான் உண்மை. இந்த விஷயங்கள் எப்பவுமே இப்படித்தான். நம்பின நபருக்கு மட்டும் விஷயம், நம்பாதவங்களுக்கு இது விஷமம். இப்படி சொல்றதால சமாதானம் ஏற்படாது நம்பூதிரி. இந்த உலகத்துல எவ்வளவோ சிக்கல்கள். சாப்பாடு தண்ணியில இருந்து வியாதி வன்முறைன்னு உன் மந்திரம் இதுக்கு உதவி செய்யாதா? வேணுகோபாலன் பயமெல்லாம் முற்றிலும் நீங்கிவிட்ட பாவனையோடு ஒரு ப்ரொஃபஸருக்கு உண்டான பகுத்தறிவுடன் சரியாகத்தான் கேட்கிறார். நம்பூதிரி சிரிக்கிறான். எதற்கும் விதி இருக்கணும் என்கிறான். இல்ல, இது சாதுரியமான பதில். அப்படித்தான் தெரியும். ஆனா நல்லா யோசிச்சு பார். அப்பத்தான் சில விஷயங்கள் புரியும். மந்திரம்ங்கிறது ஒன்னும் புரியாத புதிர் இல்ல. சுமாரான வேகத்துல சுத்துற போது மறைஞ்சு போயிடும். அதுவே அசுர வேகம் எடுக்கும். அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு, சூத்திரம் இருக்கு. இப்ப ஆராய்ச்சிகளை விட்டுட்டு பாலாஜியை காப்பாத்துற வழியே பார். மிச்சத்தை பிறகு யோசிக்கலாம். நம்பூதிரியின் விளக்கம் வேணுகோபாலனையும் பாலாஜியும் கட்டி போடுகிறது. எழுந்து கொள்கிறான். நம்பூதிரி மந்திர நீர் என்று ஒரு பாத்திரத்தை எடுத்து தருகிறான். அரைமனதாக வாங்கிக் கொண்டு வெளியே வருகின்றனர். பாலாஜி, உள்ளிருந்து நம்பூதிரி திரும்ப அழைக்கிறான். எட்டி பார்க்கிறான் பாலாஜி. நீ வேலைக்காக இந்த மலைநாட்டுக்கு வரல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்கிறான். வேற எதுக்கு? வேணுகோபாலன் கேட்கிறார். என்னை பார்த்து அவன் விதியை கேள், அது சொல்லும். வேணுகோபாலனுக்கு கோபம் வருகிறது. சரி சரி வா. இந்த நம்பூதிரி பேச்சில 3 வீசம் முளறல். அது நம்பூதிரி காதிலும் விழுகிறது. பதிலுக்கு நம்பூதிரி சிரிக்கிறான். அப்படியே அழுகிற மாதிரியும் சத்தம் கேட்கிறது. கூடவே வராகியின் எக்கால சிரிப்பொலி. அத்தியாயம் 12 தொடப்போகிறது கெடிகாரம். கொட்ட கொட்ட முழித்து கொண்டிருக்கிறார் வேணுகோபால். அருகிலேயே மந்திர நீர். சற்று தள்ளி பயந்த முகத்துடன் சுந்தரியும் பாலாஜியும். நல்லா ஏமாற போறீங்க. திபாதி பேய் வரப்போகுது, பிடிக்க போகுதுன்னு ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறீங்க. படிச்சவங்க மாதிரி இல்லை உங்க செயல். வேணுகோபால் மனைவியை ஆழமாக ஏறிடுகிறார். இதோ பார், இது ஒரு பரீட்சை. நடக்கலனா சந்தோஷம்தான். ஆனா பல விஷயங்கள் நடந்துருச்சு. இதுதானா நடக்காம போயிடும்? அப்படின்னா இதை பத்திரிகைக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கலாமே. அவங்களும் வந்து பார்த்து போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல. தோணல சுந்தரி, சத்தியமா தோணல. இப்போ கூட கெட்டு போயில்ல. நான் ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம், முதல்ல நம்ம வழியில பார்ப்போம், அப்புறமா மற்ற விஷயங்களை யோசிப்போம். இருவரின் பேச்சுக்கு நடுவில் பாலாஜி காய்ச்சல் வாய்ப்பட்ட மாதிரி நடுக்கத்தில் இருக்கிறான். எல்லாம் நம்பூதிரியை பின்தொடர்ந்து அந்த கயிற்று தொட்டதால் வந்த வினை. இப்பொழுது அது எண்ணி என்ன பயன்? டிக் டிக் டிக். வினாடிகள் நழுவிக்கொண்டே இருக்கிறது. பெரிய முள் சின்ன முளை நெருங்க மணி 12 ஆக சில நொடிகள் தான். நோ 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 என்று பாலாஜி விடைக்கிறான். என்ன பாலாஜி? அங்கிள், எனக்கு இனிமே பொறுமை இல்லை. டென்ஷனையும் என்னால் இனி தாங்க முடியாது. நோ நோ அங்கிள். டேய், கொஞ்சம் அமைதியாயிரு. இல்லை, முடியாது, முடியவே முடியாது. நான் மாட்டேன் என்று எழுந்து கொண்டு வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடுகிறான். அங்கிள், நான் ஊருக்கு போறேன். எனக்கு இந்த ஊர் வேலை எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவன் குரல் தேய்ந்து காதில் ஒலிக்கிறது. பாத்தீங்களா, உங்க அசட்டு நம்பிக்கை அவன் அந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சிருச்சே. சுந்தரி சொல்ல சொல்ல கை பிசைந்து கொண்டு அமர்ந்திருப்பதை தவிர வேணுகோபாலனால் எதையும் செய்ய முடியவில்லை.
இந்த சனியனை முதல்ல வெளியில கொற்றேன். மந்திர நீரா மந்திர நீர். சுந்தரி அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று கீழே கொட்டுகிறாள். நரி ஒன்றின் ஊளை சப்தம் அடுத்த நொடி காதை தாக்குகிறது. பயத்துடன் கதவை மூடுகிறாள். ஏய் பாலாஜி, அவன் இந்த நிமிஷம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பான். போகட்டும், அதான் நல்லது. நமக்கும் இந்த ஊர் வேண்டாம். முதல்ல காலி பண்ண பாருங்க. நாமளும் மதுரைக்கே போயிடுவோம். சுந்தரி பேச பேச தலையாட்டுகிறார் வேணுகோபாலன். எதை நம்புவது, எதை கேட்பது, எது சரி எது தவறு புரியவே இல்லை. விழுந்து விட்டது. வாசற்பக்கம் வந்தபொழுது பலமான சலசலப்பு கேட்டது. நம்பூதிரி இறந்துவிட்ட செய்திதான் சலசலப்புக்கு காரணம். நரம்பில் ஊசி ஏறின மாதிரி இருந்தது வேணுகோபாலனுக்கு. நம்பூதிரி சொன்ன மாதிரியே சித்தியடைந்து விட்டானே. அப்படி சித்தியடைந்து விட்டாலும் அவன் இடத்தை நிரப்ப ஒரு இளைஞன் வந்திருப்பதுதான் ஆச்சரியம் என்று பேசிக்கொண்டதில் தான் சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. கிளம்பி விட்டார். எங்கு கிளம்பிட்டீங்க? அந்த நம்பூதிரி உடலை பார்க்கவா? சுந்தரி குறுக்கில் புகுகிறாள். இல்ல முடி வெட்டிக்க. பொய் சொல்லிவிட்டு நம்பூதிரியின் அம்பலமேட்டு குடிசை பக்கம் போனபொழுது ஓரளவு கூட்டம் இருந்தது. கருப்பு வேட்டியும் துண்டுமாய் ஒரு இளைஞன் நம்பூதிரி உடலை கழுவி குளிப்பாட்டி சமாதி நிலைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை பார்த்து வேணுகோபாலனுக்கு தூக்கி வாரி போட்டது. அது பாலாஜி. பாலாஜி நீயா? பாலாஜி சோகமாக அதே சமயம் உறுதியான குரலில் சொல்கிறான். நான் திபாதி. இது நாள் என்னை நம்பூதிரி ஆண்டு வந்தான். இனி நானே எல்லாம். குடிசைக்குள் போய் பார். வேணுகோபாலன் வெளிரி போய் குடிசையை எட்டி பார்க்கவும் 6வது குழந்தையின் பிரேத உடல் கிடக்கிறது, சின்ன பின்னமாய். வேணுகோபாலன் நடுங்கி போகிறார். பாலாஜி ஆகிய திபாதி சிரிக்கிறது. பாலாஜிக்கு சித்த பிரமியா இல்லை நிஜத்தால் அவன் திபாதியா? என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? கதை இதோட முடிஞ்சிருது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த கதையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கதையும் படித்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் நல்ல கதை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அந்த கதையை நான் எடுத்து படிக்கிறேன். அப்புறம் என் கதையை கேட்டுட்டு அப்படியே போயிடாமல் ஒரு சின்ன கமெண்டாக தட்டி விட்டுட்டு போங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன கமெண்ட்ஸ் தான் என்னுடைய கதையை யூடியூப்காரங்க மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஏதோ ஒரு சின்ன கமெண்ட்ஸையாக தட்டி விட்டுட்டு போங்க. இல்லை ஒரு ஈமோஜியாவது போட்டு விடுங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.